சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவில் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 251. இன்றைய நாள் ஆண்டு 2025 மே மாதம் 1 தேதி, தொழிலாளர்கள் தினம், உழைப்பாளர்கள் தினம். எனவே பலருக்கும் விடுமுறை. நிறைய பேர் எளிதாக வந்து வகுப்பில் கலந்து கொள்ள முடிகிறது. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தகாண்டத்திலும் ராவணன் வதை படலம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேகமாக இந்த படலம் இன்று நிறைவு பெறலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல இது ராவணன் வதைப்படலம். சில ஏடுகளில், சில பதிப்பகத்தார் இதை மண்டோதரி புலம்புரு படலம் என்று ஒரு தனி படலமாகவே இதை வகைப்படுத்தி இருக்கிறார்கள். நான் சென்னை கம்பன் கழகத்தின் அந்த பதிப்பை அடிப்படையாக கொண்டு இதை ராவணன் வதைப்படலத்திலேயே சேர்த்திருக்கிறேன். அவர்கள் அப்படித்தான் வைத்திருக்கிறார், பலரும் அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள். ராவணன் மாண்டு விட்டான். அவன் இறப்பு குறித்து வீடணன் அழுது புலம்புகிறான். அவனுடைய இறப்பு குறித்து மண்டோதரி அழுது புலம்புகின்றாள். சென்ற வகுப்பில் மண்டோதரியின் கதறல் அல்லது புலம்பல் என்ற வகையில் கம்பனின் மிக புகழ்பெற்ற ஒரு பாடலான வெள்ளருக்கன் சடைமுடியோன் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடம் இன்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியே மலச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என்றெண்ணி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி என்று மண்டோதரி ராமபாணம் ராவணனுடைய உடலில் நிகழ்த்திய சல்லடை அந்த கண்களை பார்த்து எந்த விதத்திலும் கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் அவன் உள் இருக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அந்த அம்பு வெளியே போயிற்று என்று மண்டோதரி கதறுகிறாள். அதை சிறை மீட்ட செய்யுள் என்ற தலைப்பில், ஏனென்றால் சிறை வைத்தான் என்று ஆரண்ய காண்டத்தில் இந்த பாடலுக்கு சுமார் 6000 பாடல்களுக்கு முன்பு கம்பன் சொன்னவன் அந்த சிறையிலிருந்து சீதை மீட்கப்பட்டாள், மனச்சிறையில் இருந்து. அங்கேயும் இதயமாம் சிறையில் வைத்தான் என்று கம்பன் சொல்லுவான். இங்கு கள்ளிருக்கும் மனக்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் என்று அசோகவனத்து சீதை பிசிக்கலாக விடுவிக்கப்படுவது தவிர ராவணன் மனச்சிறையில் இருந்த சீதை விடுவிக்கப்பட்டாள் என்ற செய்தியை சென்ற வகுப்பில் ரொம்ப விவரமாக பார்த்தோம். ஏறக்குறைய 1 மணி நேரம் அந்த பாடலிலேயே செலவழிந்தது. அதன் தொடர்பாக மண்டோதரியின் புலம்பல் இன்றும் இடம்பெறுகிறது. இன்று ஒரு 2-3 பாடல்கள் அது குறித்து பார்க்க போகிறோம். சென்ற வகுப்பில் இறுதி பாடலாக மண்டோதரி சொல்கிறாள், இந்திரன் செய்த தவம் அதன் விளைவாக கம்பராமாயண கதை முழுவதுமே சொல்வது போல தயரதனின் ஆணையை ஏற்று ராமன் காடு வந்தது. சீதையினுடைய அழகு, அந்த அழகினால் ராவணன் கொண்ட காதல், அவளுடைய கற்பு, அவளுடைய கற்பினால் அவன் மாண்டது, இடையில் சூர்பனகை மூக்கை இழந்தது என்று இவற்றையெல்லாம் சொல்லி எல்லாம் இந்திரன் செய்த தவத்தின் விளைவாகவா என்று அதிசயித்து நிற்பது போல மண்டோதரி ஒரு பாடல் சொல்கிறாள். அதை சென்ற வகுப்பின் இறுதி பாடலாக பார்த்தோம். அதை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இன்றைய வகுப்பின் முதல் பாடலுக்குள் போகலாம். குகன் சென்ற வகுப்பின் நிறைவு பாடல் இவ்வாறு அமைகிறது. காந்தையர்க்கு அணியனைய சானகியார் பேரழகும் அவர்தம் கற்பும் ஏந்து புயத்து ராவணனார் காதலும் அச்சூட்பனகை இழந்த மூக்கும்
வேந்தர் பிறார் தயரதனார் பணியதனால் வெங்கானில் விரதம் பூண்டு போந்ததுவும் கடைமுறையே புரந்தனரார் பெருந்தவமாய் போயிற்று அம்மா என்று மண்டோதரி புலம்புகிறாள். புரந்தரன் என்பது இந்திரன். காந்தையர்க்கு அணி, மகளிருக்கெல்லாம் ஒரு இலக்கணம், மகளிருக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு, மகளிருக்கெல்லாம் ஒரு ஒரு உரைகள் என்பது போல காந்தையர்க்கு அணியனையே சானகி. சானகி யார்? அந்த ஆர் விகுதி இந்த இடத்தில் இந்த பாடலில் எல்லோருக்கும் சூட்டப்படுகிறது. காந்தையர்க்கு அணியனைய சானகியார் பேர் அழகும் அவர்தம் கற்பும். இந்த அழகு என்பது ராவணனை கவர்ந்தது. அழகு விளைவித்தது காதல், அவளுடைய கற்பு விளைவித்தது சாதல் என்று ஜானகியார் பேரழகும் அவர்தம் கற்பும் ஏந்து புயத்து ராவணனார் ஏந்து புயம் எழும்பி திண்மையாக எழுந்து நிற்கக்கூடிய தோள்களை உடையவன். ஏந்து புயத்து ராவணனார் காதலும் நற்சூப்பு நகை இழந்த மூக்கும் வேந்தர் பிறார் தயரதனார், ராமனுடைய தந்தை தயரதன் பணி அதனால் வெங்கானில் விரதம் பூண்டு 7 ஆண்டின் கானம் நன்னி தவம் செய்து 7 வாய் என்பது அந்த பணி. விரதம் பூண்டு பணியதனால் வெங்கானில் விரதம் பூண்டு போந்தருவும் இறுதியில் கடைமுறையே புரந்தனார் பெருந்தவமாய் போயிற்று அம்மா என்று மண்டோதரி புலம்புகின்றாள். அடுத்த பாடல், இதுவும் ராவணன் எவ்வாறு வீழ்ந்தான் என்பதை பற்றி அவள் புலம்புகின்றாள். தேவர்க்கும் திசைக்கதிக்கும் சிவனார்க்கும் அயனார்க்கும் செங்கண்மார்க்கும் ஏவர்க்கும் வலியானுக்கு என்று உண்டாம் இறுதி என ஏமாப்புற்றேன். ஆவர்க்கண் நீ உழந்த அருந்தவத்தின் பெரும் கடற்கும் வரம் என்று ஆன்ற காவர்க்கும் வலியான் ஓர் மானுடவன் உளன் எனக் கருதினேனோ என்று ராவணன் எப்பேற்பட்ட ஒரு வீரனாக, எப்பேற்பட்ட ஒரு மகோன்னதமான நிலையில் இருந்தான். தேவர்க்கும் திசையானைகளுக்கும் திசைக்கரிக்கும் சிவனார்க்கும் அயனார்க்கும் செங்கண்மார்க்கும் மும்மூர்த்திகளையும் சுட்டுகிறாள் மண்டோதரி. எல்லா தேவர்களுக்கும், திசையானைகளுக்கு, சிவன் அயன் செங்கண்மால் மும்மூர்த்திகள், இவர்களுக்கெல்லாம் ஏனைய ஏவர்க்கும், ஏவர் யாவர் யாராயிருந்தாலும் சரி, ஏவர்க்கும் வலியான் அவ்வாறு இருந்தவன் இராவணன். அவனுக்கு இறுதி என்று உண்டோ என்று ஒரு செருக்கு, ஏமாப்பு என்ற பொருளுக்கு பல உரையாசிரியர்களும் செருக்கு என்று பொருள் தருகிறார்கள். ஆனால் பொதுவாக அகராதியில் போய் பார்த்தால் பாதுகாவல், அரண் என்பதாக பொருள் கிடைக்கிறது. ஏவர்க்கும் வலியானுக்கு என்று உண்டாம் என்று நான் ஏமாப்புற்றேன். நான் ஒரு பாதுகாவலான, ஒரு செக்யூரிட்டி, ஒரு வெரி செக்யூர்டு பிளேஸ்ல இருந்தேன் என்பதாக மண்டோதரி சொல்கிறாள். தேவர்க்கும் திசைக்கரிக்கும் சிவனார்க்கும் அயனார்க்கும் செங்கண்மார்க்கும் யாவர்க்கும் வலியானுக்கு என்றுண்டாம் இறுதி என்று ஏமாப்புற்றேன். ஆனால் அந்த என்னுடைய அந்த ஒரு நம்பிக்கை அல்லது செருக்கு அல்லது நான் பாதுகாப்பு என்று எதை நம்பிக்கொண்டிருந்தேனோ அது பொய்த்து விட்டது. ஆவர்க்கண் நீ உழன்ற அருந்தவத்தின் பெரும் கடலுக்கும் வரம் என்று ஆன்ற காவலுக்கும் வலியான், ஏவர்க்கும் வலியான் என்று ராவணனை எண்ணினாள். யாவர்க்கும் வலியான், யாருக்கெல்லாம்? தேவர்க்கும் திசைக்கரிக்கும் சிவனார்க்கும் அயனார்க்கும் செங்கண்மார்க்கும் வலியான் என்று நான் நம்பிக்கொண்டிருந்த ஒருவனுக்கு வலியான் ஓர் மானுடவன். அதான் ரொம்ப முக்கியம். கடைசியில ஒரு மனுஷன் உன்னை கொன்னுட்டான் ஐயா, ஓர் மானுடவன் உளன் என கருதினேனோ, இதை பற்றி நான் எண்ணி பார்க்கவே இல்லையே என்று ராவணன் எப்பேற்பட்ட ஒரு மகோன்னதத்தில் இருந்தான்.
அந்த மகோன்னதத்தை நம்பி அவனுக்கு என்று இறுதி உண்டு என்று ஒரு செருக்கு, இல்லைன்னா ஒரு மமதை, இல்லைன்னா ஒரு பாதுகாப்பல், அந்த நிலையில் நான் இருந்தேன். ஆனால் நீ செய்த கொடுமையான பல தவம், ரெண்டு வார்த்தை இருக்கு, ரொம்ப முக்கியம். தவம், அதனால் இவன் பெற்றது வரம். இன்று தவம், தவத்தின் விளைவாக பெற்ற வரம், இரண்டிற்கும் வரம் என்று ஆன்ற காவல். தவம் செய்து இவன் வரம் பெற்றான், வரம்தான் இவனுக்கு அரண், வரம்தான் இவனுக்கு காவல். அதற்கும் வலியான், கடைசியில ஓர் மானுடவன் உளன் என்ன கருதினேனோ என்று வருந்தி கதறி புலம்புகின்றாள் மண்டோதரி. இதில் இரண்டு மூன்று விஷயங்கள் இந்த பாடலில் நுணுக்கமாக நாம் பார்க்க முடியும். சிவனார்க்கும் அயனார்க்கும் செங்கன்மார்க்கும் மேலானவன் இராமன் என்று சொல்லப்படுகிறது. இது கம்பனில் பல இடங்களில் ராமனை சுட்டும் பொழுது இவன் மும்மூர்த்திகளுக்கும் மேலானவன் என்று பல இடங்களில் கம்பன் சுட்டுகிறான். அது ஒரு குறிப்பு. ஆவர்க்கண் நீ உழந்த அரும் தவன், எப்பேற்பட்ட தவமெல்லாம் இவன் செய்திருக்கிறான், அதை பற்றிய ஒரு குறிப்பு. இரண்டையும் இப்பொழுது பார்க்கலாம். முதல் வால் போடலாம். குகன், ஆவர்க்கண் நீ உழந்த அரும் தவம், இவன் செய்த தவம் அருந்தவம், எப்பேற்பட்ட ஒரு தவம் என்பதை கம்பன் சொல்லுவதை விட ஒட்டக்கூத்தர் தம்முடைய உத்தரகாண்டத்தில் சொல்கிறார். 1000 ஆண்டு அவசத்து கழிந்த ஓரோர் தலையாக சீரார் சிரம் 9 தடிந்து செந்தீடை ஆகுதி பண்ணி பேரா உலவாசத்தினாய் பின்னும் 1000 ஆண்டில் தார் ஆர் மற்றை தலை தடியில் உற்றான் பற்றி தசக்ரீவன். தசக்ரீவன் 10 தலை உடையவன். 1000 ஆண்டு அவசித்து, ஒவ்வொரு தலைக்கும் ஒவ்வொரு 1000 ஆண்டு, 9 தலைக்கு 9000 ஆண்டுகள். 1000 ஆண்டு அவசித்து கழித்து ஓரோர் தலையாக சீரார் சிரம் 9 தடிந்து தவம் பண்றான். ஒரு தலைக்கு 1000 ஆண்டு, 9 தலைக்கு 9000 ஆண்டு, 1000 தலை ஒன்று ஒரு தலையை எடுத்து ஆகுதி பண்றான். 2000 ஆண்டு அடுத்த தலை, 3000 ஆண்டு மூன்றாவது தலை, 4000 ஆண்டு நான்காவது தலை, செந்தீடை ஆகுதி பண்ணி 9000 ஆண்டு பேரா உலவா, அப்படி இருந்தும் பேராத உலவாசத்தினாய் பின்னும் 1000 ஆண்டில் தார் ஆர் மற்றை தலை, 10வது தலை, தார் ஆர், தாரார், தார் ஆர் மற்ற தலை தடியல் உற்றான். அந்த 10வது தலையும் ராவணன் வெட்டி கொள்ள போகும் பொழுது அவனுக்கு வரம் கொடுக்கப்படுகிறது. ஆவர்க்கண் நீ உழன்ற அரும் தவம் என்ற வார்த்தை, அந்த ஒரே ஒரு வார்த்தையில கம்மன் சொல்லிட்டு போயிட்டான். ஒட்டக்கூத்தர் அது எப்பேற்பட்ட பெரிய தவம் என்று அதை பதிவு பண்ணுகிறார். ஒரு தலைக்கு 1000 ஆண்டு, 9 தலைக்கு 9000 ஆண்டு, 10வது தலைக்கு இன்னொரு 1000 ஆண்டு, 10வது தலையும் அறிய போகும் பொழுது அவனுக்கு வரம் கொடுக்கப்படுகிறது என்பது உத்தரகாண்ட பாடல். ஆவர்க்கண் நீ உழன்ற அருந்தவம் என்று கம்பன் சொன்ன வார்த்தையினுடைய விரிவு இங்கே பார்க்கலாம். அடுத்த பாடல் ஏமாப்பு என்ற சொல் உடனடியாக எல்லோருக்கும் ஞாபகம் வந்திருக்க வேண்டும். ஏமாப்பு என்றால் பாதுகாப்பு. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம் ஏமாப்போம், பாதுகாப்போடு இருப்போம். ஏமாப்பு என்பது பாதுகாவல், செருக்கு அன்று. நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம், ஏனென்றால் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. தாமார்க்கும் குடியல்ல தன்மையான சங்கரனார் சங்கவன் குழை காதிர் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆள். சங்கரனுடைய ஆள் அவர் நம் தமர் என்பதால் ஏமாப்போம் என்று அப்பர் சுவாமிகளுடைய வார்த்தை. ஏமாப்போம், ஏமாப்பு என்றால் பாதுகாவல். ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம். என்ன ஒரு பிரகடனம் பாருங்க, இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இது நான் பார்க்கிறது ஒரு பிரகடனம், ஒரு ப்ரொக்ளமேஷன். இன்பமே என்னாலும் துன்பமில்லை.
என்று அப்பர் சுவாமிகள் ஏமாப்பு என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியது. இதனுடைய ஒத்த சொல்லாக்கம் வள்ளுவம். அதை எனக்கு எடுத்துக் கொடுத்தவர் நண்பர் ஆர்.சி. குமரன். அடுத்த குறளில் பார்க்கலாம். ஏமாப்பு பாதுகாப்பு என்ற பொருளிலேயே வரக்கூடியது. அடுத்த பாடலை போடலாம். ஒருமையுள் ஆமை போல் 5 கடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. 7 ஜென்மத்துக்கும் 7 பிறவிக்கும் பாதுகாவலாக இருக்கக்கூடியது 5 அடக்கல் ஆற்றின் என்று எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஏமாப்பு என்பது பாதுகாவல். அடுத்தபடியாக இதே பாடல் இது எடுத்துடலாம். அடுத்த பாடல் போட வேண்டாம். மண்டோதரி அழும்பொழுது சொல்கிறாள், சிவனார்க்கும் அயனார்க்கும் செங்கன்மார்க்கும் யாவர்க்கும் வலியான். அவனுக்கும் வலியான் யாரு? ராமன். ஆக ராமன் செங்கன்மார்க்கும் சிவனுக்கும் அயனார்க்கும் அப்பாற்பட்டவன் அல்லது மேம்பட்டவன் என்பது துணிக்க மண்டோதரி சொல்லி அழுகிறாள். இந்த மூவரையும் விட மேம்பட்ட ஒரு பரம்பொருள் ராமன் என்பதை பல இடங்களில் கம்பன் சொல்கிறான். பல பாத்திரங்களில் வாயிலாக கவிக்கூற்றாகவும் பல இடங்களில் சொல்கிறான். அந்த மூவருக்கும் மேம்பட்ட ஒரு பரம்பொருள் என்பதை பற்றிய சில குறிப்புகளை, கம்பன் தரும் குறிப்புகளையே பார்த்து விடலாம். முதல் பாடல், ராவணன் சொல்கின்றான் யுத்த காண்டத்தில், ராவணனுடைய இறப்புக்கு பின்னால் ராமன் அவன் எரிந்த சூலத்தை ஹூங்காரம் பண்ணி அழித்த பொழுது, யார் என் முன்னால நிற்கிறா, யார் இவன் என்று ராவணன் வியந்து சொல்லும் பாடல். அதை பார்க்கலாம். யாரு தெரியலையே என்று ராவணன் வியந்து போய் பார்க்கிறான் ராமனை. பாடலை போடலாம். குஹன் என்ன சொல்றான் பாருங்க. ராவணன் சொல்லுவதாக படித்த பாடல் இல்ல. அடுத்த பாடல், சிவனோ அல்லன் நான் முகன் அல்லன் திருமாலாம் அவனோ அல்லன். 3 பேரையும் சொல்லியாச்சு. இவன் சிவனா? இல்ல. இவன் நான் முகனா? இல்லை. இவன் திருமாலா? இல்லை. மும்மூர்த்திகளும் இல்லை. சிவனோ அல்லன் நான் முகன் அல்லன் திருமாலாம் அவனோ அல்லன் மெய் வரம் எல்லாம் அடுகின்றான் தவனோ என்னின் செய்து முடிக்கும் சரண் அல்லன் இவனோதான் அவ்வேத முதல் காரணன் என்றான். மூவர்க்கும் மேற்பட்ட ஒரு பரம்பொருளாக வேத முதல் காரணன் என்று ராவணன் வியந்து போய் நிற்கின்றான். அதைத்தான் மண்டோதரியும் சுட்டுகின்றாள். சிவனார்க்கும் அயனார்க்கும் செங்கன்மார்க்கும் யாவர்க்கும் வலியான். அந்த வலியானுக்கு வலியான் ராமன் என்று மண்டோதரி சுட்டுகிறாள். சிவனோ அல்லன் நான் முகன் அல்லன் திருமாலாம் அவனோ அல்லன் என்று மூவரும் இல்லை, இவனோதான் அவ்வேத முதல் காரணன் என்பது ராவணனுடைய பதிவு. அடுத்த பாடல் சுந்தரகாண்டத்தில். பாடல் எடுத்துடலாம். சுந்தரகாண்டத்தில் அனுமன் ராவணன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். இந்திரஜித் அவனை பிரம்மாஸ்திரம் ஏவி பாசம் அதை கட்டி அனுமனை இழுத்து கொண்டு வந்து ராவணன் முன்னால் நிறுத்துகிறான். ராவணன் கேட்கின்றான், நீ யார்? உன்னை அனுப்பியவன் யார் என்று ராவணன் பல இவனா அவனா இவனா என்னெல்லாமோ கேட்கிறான். அதற்கு அனுமன் பதில் சொல்கிறான் 2 பாடல்களில் ராமன் யார் என்பதை பற்றி. கம்பனில் மிகவும் புகழ்பெற்ற பாடல்கள் 2 பாடல்களையும் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதல் பாடல் குஹன். பாடலை போடலாம். தேவரும் பிறரும் அல்லன். ராமன் யார் என்பதை அனுமன் சொல்கிறான். தேவரும் பிறரும் அல்லன் திசை களிறு அல்லன் காவலர் அல்லன் ஈசன் கைலயம் கிரியும் அல்லன் மூவரும் அல்லன். அதான் முக்கியம். மூவரும் அல்லன் மற்றை முனிவரும் அல்லன் எல்லை பூவலயத்தை ஆண்ட புரவலன் புதல்வன் போலாம் மூவரும் அல்லன் என்பது அனுமனுடைய பதிவு. இதை அடுத்த பாடலில் மூவரும் அல்லன் என்று சொன்னவன் அந்த மூவர் யார் என்பதையும் சுட்டி அவர்களை விட ராமன் பரம்பொருள் என்பதாக அனுமன் ராவணனுக்கு சொல்லும் அடுத்த பாடலையும் பார்க்கலாம். அடுத்த பாடலை போடலாம். குஹன் கம்பனின் மிக 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 புகழ்பெற்ற பாடல் இது.
மூலமும் நடுமும் ஈரும் இல்லதோர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணம் கைவில் ஏந்தி சூலமும் திகிரி சங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆலமும் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான். ஆலம் என்பது ஆலிலை. பிரளயத்தில் பிரளயம் முடிந்த பொழுது திருமால் ஒரு ஆலிலையில் குழந்தையாக தவழ்ந்தபடி இருப்பான் என்பது புராணம். ஆலம் மலர், தாமரை மலரில் இருப்பவன். கடைசி அடியில் இருக்கிறேன். மலர், தாமரை மலரில் இருப்பவன் ஆலத்தை நீங்கி, அதாவது ஆலிலையை நீங்கி தாமரை மலரை நீங்கி வெள்ளி பொறுப்பு, வெள்ளியங்கிரி, வெள்ளி அம்பலம் சிவன், ஆலமும் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான் என்று ராமன் யார் என்பதற்கு அனுமன் சுட்டுகிறான். ஆக தேவர்க்கும் அயனார்க்கும் செங்கன்மார்க்கும் என்று மண்டோதரி சொல்வதை ஏற்கனவே கம்பன் பல இடங்களில் சுட்டியிருக்கிறான். மண்டோதரியின் கதறல் தொடர்கிறது. அடுத்த பாடல் குஹன். அரைகடை இட்டு அமைவுற்ற முக்கோடி ஆயுவும் முன் அறிஞர்க்கேயும் உரைகடை இட்டு அளப்பரிய பேராற்றல் தோல் ஆற்றற்கு உலப்போ இல்லை திரைகடை இட்டு அளப்பரிய வரம் என்னும் பார்க்கடலை சீதை என்னும் பிறை கடையிட்டு அழிப்பதனை அறிந்தேனோ தவப்பயனின் பெருமை பார்ப்பேன். என்ன ஒரு பாடல் பாருங்க. தவப்பயனின் பெருமை பார்ப்பேன். ஏற்கனவே சொன்னதுதான். இவன் எப்பேற்பட்ட ஆவர்க்கண் நீ உழன்ற அரும் தவமும் வரம் என்னும் பெரும் கடல் என்று அந்த பாடலில் சொன்னாள். ஆவர்க்கண் நீ உழன்ற தவம், அதனால் பெற்ற வரம் என்னும் காவல் என்று தவப்பயனின் பெருமை பார்ப்பேன். இவன் ஏகப்பட்ட தவம் பண்ணி இருக்கிறான். அந்த தவத்தின் பயனாக ஏராளமான வரங்கள் வாங்கி இருக்கின்றான். முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் புவியில் எக்கோடி யாராலும் விலப்படாய் என கொடுத்த வரமும், அந்த வரம் தவப்பயனின் பெருமை பார்ப்பேன். இவன் பெற்றிருந்த தவம், இவன் செய்த தவம், அதனால் பெற்ற தவம், அதனுடைய பயன்னா வரம், தவப்பயனின் வரம். இதையெல்லாம் பார்த்து அந்த பெருமையிலேயே ஏமாப்புற்றேன் நான். ஆனால் என்ன நடந்தது? இவனுடைய வரம் என்பது ஒரு பெரும் கடல். எப்பேற்பட்ட கடல்? பார்க்கடல். பார்க்கடலாயிருந்தாலும் கொஞ்சம் மோர் ஊத்தினா திரிஞ்சு போயிடும், தயிராயிடும். பால் தன்னுடைய தன்மையை இழந்து போகிறது என்று ராவணனுடைய வரம் என்னும் பார்க்கடல், அவனுடைய தவத்தால் இவன் பெற்ற வரம் என்னும் பார்க்கடலில் ஒரு சொட்டு மோர் ஊத்துறாங்க. அந்த மோர் தான் சீதை. சீதை என்னும் பிறை கடையிட்டு, பிறகுத்துறதுன்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டில் உரகுத்துறதும்பாங்க. ஒரே வார்த்தை தான், பிறை. பாலில் பிறையிடுவது தயிராக்கி விடும். பார்க்கடலை, எப்பேற்பட்ட பார்க்கடல்? வரம் என்னும் பார்க்கடல். எப்பேற்பட்ட வரம்? அளப்பு அறிய வரம். மூன்றாவது லைன், அளப்பரிய வரம் என்னும் பார்க்கடலை சீதை என்னும் பிறை, பார்க்கடலுக்கு ஒரு சொட்டு இல்லைன்னு ஒரு கரண்டி மோர் போடும். சீதை என்னும் பிறை கடையிட்டு அழிப்பதனை அறிந்தேனோ, இதை தெரிந்து கொள்ளாமல் நான் தவப்பயனின் பெருமை பார்த்து கொண்டிருந்தேனே என்று அங்கலாய்த்துக் கொள்கிறாள் மண்டோதரி. எப்பேற்பட்ட வரம் இவன் பெற்றது? அரை கடையிற்று அமைவிற்ற முக்கோடி ஆயுளும். ஆயுள் அது ஆயுவும். அது மட்டும் இல்ல, அறிஞர்க்கேயும் உரை கடையிட்டு அளப்பு அறிய பேராற்றல் தோல் ஆற்றல். இதற்கு உலப்பு இல்லை. உலப்பு என்றால் முடிவு, எண்ட், பவுண்டரி, லிமிட். ராவணனுடைய ஆற்றலுக்கு பவுண்டரி, எல்லையே கிடையாது என்று நான் நம்பிக்கொண்டிருந்தேன். அந்த ஆற்றல், அந்த தவம், அதனால் இவன் திரை கடையிட்டு அளப்பரிய, திரை என்பது அலை, அலைகள் இருக்கக்கூடிய
அளப்பரிய வரமென்னும் பார்க்கடல். அந்த பார்க்கடல்ல சீதை என்னும் கொஞ்சம் அந்த மோரை ஊத்தின உடனே அந்த பார்க்கடல் தயிர்கடல் ஆகிவிட்டது, ஆற்றல் எல்லாம் போய் விட்டது, அழிவுற்றது என்பதாக பிறைகடையிட்டு அழிப்பதனை அறிந்தேனோ, இதை அறியாமல் தவப்பயனின் பெருமை பார்த்து கொண்டிருந்தேனே என்று மண்டோதரி புலம்புகின்றான். நம்மளுடைய ஓமை பார்க்கணும். சென்ற வகுப்பில் ஒரு பாடல் பார்த்தோம், வெயிலில் இட்ட வெண்ணெய் போல என்பார். ராவணனுடைய மயிலுடைய சாயலாளை வஞ்சியா முன்னம் என்ற அந்த பாடல், வெயிலிடை உற்ற வெண்ணெய் போல் விரும்பிற்று என்றே. எளிமையான ஓமைகள். வெயில்ல வச்ச வெண்ணெய் எப்படி உருகி போயிடுமோ அவ்வாறு ராவணன் உருகி போனான். எவ்வளவு பெரிய பார்க்கடலா இருந்தாலும் ஒரு சொட்டு மோரை விட்டு பிறை இட்டாச்சுன்னா திரிஞ்சு போயிடும் என்று அது ஒரு அன்றாட வாழ்க்கையில் உண்டான சில ஓமைகளை கம்பன் சுட்டுகிறான். அரைகடை இட்டு அமைவுற்ற முக்கோடி ஆயவும் முன் அறிஞர்க்கேயும் உரை கடையிட்டு, அறிஞராலும் உரை சொல்லி கடை இதுதான் எல்லை என்று சொல்ல முடியாத பேராற்றல் உடைய அந்த ஆற்றலுக்கு உலப்பு இல்லை, எல்லையே இல்லை, முடிவே இல்லை, அழிவே இல்லை என்று அந்த தவப்பயனின் பெருமை பார்த்து கொண்டிருந்தேன் நான். ஆனால் உண்மையில் அந்த வரம் என்னும் பார்க்கடலை சீதை என்னும் பிறை கடையிட்டு அழித்தது என்று சொல்கிறார். இந்த பிறை இட்ட பால் எவ்வாறு திரிஞ்சு போகிறது, பயனற்று போகிறது என்பது இலக்கியங்களில் பல இடங்களில் நாம் பார்க்கலாம். மாணிக்க வாசகர் தம்முடைய நிலைமையை பற்றி இவ்வாறு புலம்பி அழுகிறார். இதே வார்த்தை பாடலை பார்த்து விடலாம், ஒப்பு நோக்குவதற்காக அந்த சொல்லாடல். அடுத்த பாடலை போடலாம். குகன், அரசே பொன்னம்பலத்து ஆடும் அமுதே என்று உன் அருள் நோக்கி இறைசேர் கொக்கு ஒத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன், கரைசேர் அடியார் களிசிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியேன்பால் பிறைசேர் பாலின் நெய் போல பேசாது இருந்தால் ஏசாரோ. என்னை நீ கண்டு கொள்ளாம இருக்கியே, உனக்கு ஏச்சு வரும். பிறைசேர் பாலின் நெய் போல என்று ஒளிந்திருந்து மறைந்திருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு நேரடியாக காட்சி கொடுப்பாயாக என்று வேண்டுவது போல. அடுத்த பாடல். இது பாடலை போட வேண்டாம். இதே கருத்து கம்பன் தன்னுடைய பாடலிலேயே கையாளுகிறான். இதே உதாரணம்தான். பெரிய பார்க்குடம், ஒரு துளி மோர் விட்டால் போதும், பிறை இட்டால் போதும் என்பது போல அனுமன் சுந்தரகாண்டத்தில் இலங்கையை தாண்டி அந்த மதிலின் மீது ஏறி இலங்கைக்குள் நுழைகிறான். யாரும் கண்டுகொள்ளக்கூடாது தன்னை என்று அனுமன் மிக மிக சிறிய ஒரு உருவமாக வருகிறான். ரொம்ப சின்ன உருவம். இந்த சின்ன உருவம் என்று கம்பன் ஏன் குறிப்பாக சுட்டுகிறான் என்றால், எவ்வளவு பெரிய இலங்கையானாலும் எவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்தாலும் அதில் அனுமன் என்ற சிறு மோர்த்துளி போல அந்த இலங்கைக்கு அழிவு உண்டாக்கினான் என்று பிறையிடுவது போல என்று கம்பன் இதே உதாரணத்தை அனுமன் இலங்கைக்குள் நுழைந்த போது இதே வார்த்தையை பயன்படுத்தி கம்பன் பதிவு செய்கிறான். பாடலை பார்க்கலாம். குகன், வீரனும் விரும்பி நோக்கி, வீரன் என்பது அனுமன், வீரனும் விரும்பு நோக்கி மெய்மையை விளைவும் அஃது என்று ஆரியன் கமலப்பாதம் அகத்து உற வணங்கி ஆண்டு அப்பூரியர் இலங்கை மூதூர் பொன் மதில் தாவி பூக்கான் சீரிய பாலின் வேலை சிறு பிறை தெரித்தது அண்ணான். பால் குடம் அல்ல, இதுவும் பால் கடல். சீரிய பாலின் வேலை, வேலை என்பது கடல். மண்டோதரி சுட்டும் அதே எக்ஸாம்பிள் தான். பார்க்கடலில் சிறு பிறை, அதுபோல சீரிய பாரின் வேலை, வேலை என்பது கடல், அந்த கடலை சிறு பிறை தெரித்தது அண்ணான். சிறு பிறை ஏனென்றால் அனுமன் மிகச் சிறிய வடிவம் எடுத்துக்கொண்டு இலங்கைக்குள் நுழைகிறான். பூரியர் இலங்கை மூதூர் பொன்மதில் தாவி புக்கான். அந்த மதிலை தாவி அனுமன் உள்ளே போனது எவ்வாறு இருந்தது என்றால், பார்க்கடலில் ஒரு துளி மோர் விழுந்தது போல, பார்க்கடலில் பிறையிட்டது போல ஆயிற்று
என்பது கம்பனுடைய பதிவு. அடுத்த பாடல் அரை கடையிட்டு என்று இந்த பாடல் நான் இப்பொழுது இருக்கும் பாடல் தொடங்கியது. அரை கடையிட்டு அமைவுற்ற முக்கோடி ஆயுள். நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன், பார்த்திருப்போம். 3.5 கோடி ஆயுள் பெற்றான் ராவணன். அந்த அரை என்பது 3 கோடிக்கு அப்புறம் அரை கடையிட்டு 3 கோடி, அதுக்கப்புறம் கடையிட்டு, கடை என்பது இறுதி, 3 கோடி, அதுக்கு இறுதியாக அதற்கு மேற்கொண்டு இன்னொரு அரை, 3.5 கோடி ஆயுள். அதை ஒட்டக்கூத்தர் பதிவு செய்கிறார், ஸ்பெசிபிக்கா 3.5 கோடி என்றே. அவருடைய பாடல் இது. அவ்வழி அவனும் பாட, அவன் என்பது ராவணன், அவ்வழி அவனும் பாட அரண் மகிழ்ந்து அழைத்து கொண்டு மூவகை உலகும் ஆள 3.5 கோடி ஆண்டும் அரை கடை இட்ட 3 கோடி ஆயுவும். அதான் இது. 3.5 கோடி ஆண்டும் எவ்வகை படையும் வெல்லும் சந்திர வாழும், சந்திரகாசம் என்னும் வாழ், அதையும் சிவன் கொடுக்கிறான். அரண் மகிழ்ந்து அழைத்து கொண்டு ஈந்தான் பொய்வகை நிறுதன் பெற்று விடை கொண்டு போகல் ஊற்றான் என்று 3.5 கோடி ஆயுள் கொடுத்தான். அதுதான் அரை கடை இட்ட முக்கோடி ஆயுள் என்று கம்பன் இங்கே பதிவு செய்கிறான். அடுத்த பாடல் மண்டோதரியின் புலம்பல் மீண்டும் தொடர்கிறது. ஆரனார் உலகு இயற்கை அரிதக்கார் அவை ஏழும் ஏழும் அஞ்சும் வீரனார் உடல் சுரந்து விண்புக்கார் கண்புக்க வேழவில்லால் நாரநாள் மலர்கணையால் நாளெல்லாம் தோளெல்லாம் நைய எய்யும் மாறனார் தனி இலக்கை மனித்தனார் அழித்தனாரே வரத்தினாலே. வரத்தினாலே, ராமன் பெற்ற வரத்தினாலே. இங்க ஈரமா இருக்கிறது மருந்துனால. ஹலோ, மியூட் பண்ணீங்க சார் தியாகராஜன் ப்ளீஸ். ஆரனார் உலகு இயற்கை அறிதற்கார். உலகத்தின் இயற்கை என்பதை யார் அறிய போகிறார்? ஆரனார் உலகு இயற்கை அறிதற்கார். அந்த உலகம் ஏழும் ஏழும் அஞ்சும் வீரனார், அப்பேற்பட்ட வீரன். 7 உலகமும் ராவணனுடைய ஆற்றல், ராவனுடைய திண்மை, அவனுடைய வீரம், இதை கண்டு அஞ்சும். உலகம் ஏழும் ஏழும் அஞ்சும் அந்த வீரனார் உடல் துறந்து, உடல் என கீழே கிடக்குது, மண்டோதரி முன்னால் நிற்கும் அந்த உடலை பார்த்துத்தான் அவள் புலம்புகின்றாள். வெள்ளருக்கன் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி அவள் முன்னால் கிடைக்கிறது. உடல் துறந்து விண்புக்கார் கண்புக்க வேழவில்லால். வேழம் என்பது நான் பொதுவாக இதுவரை யானை என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். வேழம் என்பதற்கு கரும்பு என்ற பொருளும் அகராதியில் தரப்படுகிறது. பல இடங்களில் இது பார்த்த அப்புறம் நிறைய இடங்களில் போய் பார்த்தேன். வேழம் என்பது கரும்பு. வேழவில்லால், மன்மதன் கையில் இருக்கும் வில் கரும்பு வில். வேழவில்லால் நாள் மலர்கணையால். நாரம் என்பது அந்த நாண். மலர்கணை எய்துகிறான், மலர்கணை ஏவுகின்றான் மன்மதன். கரும்புவில் மலர்கணை இவற்றையெல்லாம் கொண்டு நாளெல்லாம் தோளெல்லாம் நைய எய்யும். ராவணனுடைய தோளெல்லாம் நைந்து போகும்படி மன்மதன் அவனிடம் விளையாடி இருக்கிறான். மாறனார் தனி இலக்கை. அவ்வாறு மன்மதன் தன்னுடைய குறிப்பிட்ட இலக்கு என்று வைத்துக் கொண்டிருந்த ராவணனுடைய தோள்களை கேவலம் மனுஷ பசங்க வந்து அழித்தனரே, மனிதனார் அழித்தனரே. இந்த மனிதன் என்பதை மனிதன் என்று பல இடங்களில் சுட்டுவதை பார்த்திருக்கிறோம். உடனடியாக எல்லோருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு பாடல், அதையும் பார்த்து விடலாம். மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவி இல்லை, மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று அதே பிரயோகம் இங்கே கம்பனிலும் மனிதனார் அழித்தனரே என்று கைகை குமுறுகின்றார். சரி, மண்டோதரி குமுறுகின்றாள். அடுத்த பாடலை பார்ப்பதற்கு முன்னால் இப்ப பாடலை போட வேண்டாம். மண்டோதரியின் புலம்பல்
அவள் சொல்கிறாள், எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொன்னேன்ப்பா, வந்திருப்பவள் லோகமாதா, சீதை அல்லள். அவள்தான் திருமகள், அவள்தான் மகாலட்சுமி, அவள்தான் உலக மாதா, உலகிற்கே அன்னை அவள் என்று எத்தனை வாட்டி உனக்கு எடுத்து சொன்னேன், கேட்காம இருந்தே. இறுதியில் ராமனுடைய பாணத்தால் மாண்டு விட்டாயே என்று மண்டோதரி புலம்புகின்றாள். ஸ்பெசிபிக்கா நான் உனக்கு எடுத்து சொன்னேனே, கேட்காம போயிட்டே என்று வருந்துகிறாள். பாடலை பார்க்கலாம். அன்னை அவள் சீதை அனைத்துலகும் ஈன்றாள் என்று உன்னி உரைத்தேன் உரை கேளாது உத்தமனே, பின்னை ராமன் சரத்தால் பிளப்புண்ட உன்னுடைய பேர் உடல் நலம் உற்று ஒரு கால் நோக்காயோ. அன்னை அவள் சீதை, சீதை என்பவள் அன்னை, அனைத்துலகும் ஈன்றாள். அதான் லோகமாதா. பிராட்டியாரே பலரும் லோகமாதா என்றுதான் சொல்கிறார்கள். அன்னை அவள் சீதை அனைத்துலகும் ஈன்றாள் என்று உன்னி கருதி தீர்மானித்து நிச்சயித்து உறுதிப்படுத்தி கொண்டு உரைத்தேன், உனக்கு சொன்னேன், உரை கேளாது இருந்தாயே. அப்படியும் வீட்டுக்காரனை விட்டு கொடுக்கல, உத்தமனே என்றுதான் விழிக்கிறாள். என்னென்ன போன பாடலையே சொன்னேனா, வெள்ளருக்கன் சடைமுடியோன் வெற்படுத்த இங்கே கீழே விழுந்து கிடப்பது சடலம் அல்ல, பிணம் அல்ல, பிரேதம் அல்ல, டெட் பாடி அல்ல, திருமேனி. மண்டோதரிக்கு அங்கே கீழே விழுந்து கிடப்பது திருமேனி. அதுபோல உரை கேளாத உத்தமனே, பின்னை ராமன் சரத்தால் பிளப்பு உண்ட உன்னுடைய பேர் உடல் நலம் எப்படி இருக்கு என்பதை இனிமேல் நீ பார்க்கவா போகிறாய் என்று மண்டோதரி பதிவு செய்கிறாள். பாடலை எடுத்துடலாம். இந்த பாடல் அன்னை அவள் சீதை அனைத்துலகும் ஈன்றாள் என்று உன்னி உரைத்தேன் என்று கம்பன் சொல்கிறார். குறிப்பாக மண்டோதரி ராவணனிடம் சீதை லோகமாதா, உலகத்தை ஈன்றவள் அன்னை, அவளை சிறை வைத்தது பிழை என்று குறிப்பாக சுட்டி அவளை விடுவித்து விடு என்று வேண்டியதாக கம்பனில் பாடல் இல்லை, நான் அறிந்த மட்டில். மாலியவான் சொல்கிறான், வீடுடன் சொல்கிறான், பலர் கும்பகரன் சொல்கிறான் சீதையை விட்டு விடு என்பதாக. மண்டோதரி சீதையை விட்டு விடு என்று சொன்னதாக கம்பனில் பாடல் இல்லை. ஆனால் சீதையால் நீ செத்து போவாய், சீதையால் உனக்கு மரணம் என்பதை மண்டோதரியும் பதிவு செய்கிறாள். சீதையை விட்டுவிடு என்ற வார்த்தை தவிர அன்னை அவள் சீதை அனைத்துலகும் ஈன்றாள் என்று பொருள்படும்படி சீதையால் உனக்கு மரணம் என்பதை மண்டோதரி மிகச் சூச்சகமாக ராவணனை நோக்கி சொல்லும் விழியாக சொல்லாமல், ராவணன் அருகில் இருக்கும் பொழுது நாளைக்கு என் வீட்டுக்காரனை இப்படித்தானே செத்து போறான் என்று கதறுகிறாள். என் வீட்டுக்காரனும் நாளைக்கு இதே போல பிணமாக கிடப்பானே என்று அந்த நிகழ்வை உறுதி செய்து கண்டிப்பாக இது நிகழும் என்பதாக மண்டோதரி சுட்டும் பாடல் இந்திரஜித்தினுடைய தலையற்ற உடலை எடுத்து தன் மடியில் போட்டுக்கொண்டு கதறி எழும்பொழுது, எப்படி இன்று என் மகன் என் மடியில் கிடக்கிறானோ இதே போல நாளை ராவணனும் கிடப்பானே. அதோட நிறுத்தல, சீதையால் கிடப்பானே என்று மண்டோதரி கதறி அழும் பாடல் இந்திரஜித்தின் வதைப்படலத்தில், ராவணன் இந்திரஜித் வதை முடிந்து ராவணன் சோகப்படலத்தில் உள்ள ஒரு பாடல், மிகவும் புகழ்பெற்ற ஒரு கம்பனுடைய பாடல். பாடலை பார்க்கலாம். மண்டோதரி புலம்புகின்றாள். இந்திரஜித்தினுடைய உடலை தன்னுடைய மடியில் எடுத்துக்கொண்டு போட்டு, தலையற்ற உடல். அடுத்த பாடல் இது இல்லை, என்ன சொல்லி புலம்புறா பாருங்க மண்டோதரி. பஞ்சு எரி உற்றது என்ன அரக்கர்தம் பறவை எல்லாம்,
வெஞ்சின மனிதர் கொல்ல விழிந்ததை நின்றது இல்லை. அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை என்று அமுதால் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகையன் அன்றோ. இத்தகையன் இத்தகையன் இந்த மாதிரி இதே போல இந்த விதமாக இந்த நிலைமையில் யாரு இருக்க போறா? இலங்கை வேந்தன். என்றைக்கு? நாளை. இந்திரஜித் மரணத்திற்கும் ராவணனுடைய மரணத்துக்கும் ஒரு நாள் தான் வித்தியாசம். இலங்கை வேந்தன் நாளை இத்தகையன் அன்றோ. இத்தகையன் இதே போல பிணமாக சடலமாக கிடக்கப் போகிறானே, இலங்கை வேந்தன் நாளை இத்தகையன் அன்றோ என்று கதறுகிறாள். நாளை இலங்கை வேந்தன் இத்தகையன் எவ்வாறு அது நிகழ்கிறது என்றால், நஞ்சினால். எந்த நஞ்சு? அமுதால் செய்த நஞ்சினால். இந்த அமுதால் செய்த நஞ்சு எது? சீதை. மூன்றாவது அடியில் இருக்கிறேன். சீதை என்று அமுதால் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகையன் அன்றோ என்று அஞ்சினேன் அஞ்சினேன் என்று கதறுகின்றாள் மண்டோதரி. ராவணன் பக்கத்தில் நின்று கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஏனென்றால் இந்த ஒப்பாரி இந்திரஜித் இந்திரஜித்தின் இறப்பு குறித்து மண்டோதரி நிகழ்த்தும் ஒப்பாரி ராவணன் காது கேட்க ராவணன் கண் முன்னால் நிகழ்கிறது. பஞ்சு எரி ஊற்றது கண்ண அறக்கருதும் பறவை எல்லாம். பஞ்சில நெருப்பு வச்சாச்சுன்னா அது அவ்வளவுதான், ஃபுல்லா காலி. அறக்கருதம் பறவை, பறவை என்பது கடல். அறக்கருதம் பறவை எல்லாம், அரக்கருடைய எல்லா சேனையும் பஞ்சில் வைத்த நெருப்பு எவ்வாறு அந்த பஞ்சை முற்றிலுமாக அழித்து விடுமோ அதுபோல அறக்கருதம் பறவை எல்லாம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. யாரால்? வெஞ்சின மனிதர். ரெண்டு பேர் தான். வெஞ்சின மனிதர் கொல்லனாலே செத்து போயாச்சு. அந்த அறக்கருதம் பறவை எல்லாம் கொல்லப்பட்டது. விழிந்தது, மீண்டும் அதே வார்த்தை, இறந்து போனவை மீண்டது இல்லை. 3 வாட்டி ரீஇட்ரேட் பண்றார். வெஞ்சின மனிதர் கொன்றார், அதுவே போறோம். விழிந்தது, இன்னொரு வார்த்தை, செத்து போவதற்கு. மீண்டது இல்லை, மற்றும் ஒரு ரீஇன்ஸ்டேட்மெண்ட். ஏனென்றால் அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை, அந்த வார்த்தை முக்கியம். என்ன? அன்னை அவள் சீதை அனைத்துலகும் என்றால் அதே வார்த்தை அவள் சீதை. அச்சீதை என்று நஞ்சினால் சீதை என்று அமுதால் செய்த நஞ்சு. ராவணன் அமுதம் என்று நம்பிக்கொண்டிருந்தான், உண்மையில் சீதை நஞ்சு. அதனால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகையன் அன்றோ என்று மண்டோதரி புலம்புகின்றாள். ராவணனை சீதையால் உனக்கு மரணம் என்பதை சுட்டி. இதே போல சீதையால் வந்த விளைவு என்று ராவணன் முன்னிலையில் மண்டோதரி அருகில் இருந்திருக்க வேண்டும். குறிப்பாக அது பற்றி குறிப்பு இல்லை. ஆனால் மண்டோதரி அருகில் இருந்தாள் என்று நான் நம்புகிறேன். புலம்புபவள், அரற்றுபவள் தானியமாலி. அதிகாயன் மாண்டு போகிறான். அதிகாயனுடைய மரணம் குறித்து தானியமாலி அவனுடைய அம்மா. மண்டோதரிக்கு பிள்ளை இந்திரஜித் அக்ககுமாரன், தானியமாலிக்கு பிள்ளை அதிகாயன். அதிகாயன் மரணத்தில் தானியமாலி வந்து கதறுகிறாள். அவளும் குறிப்பாக சீதையால் இன்னும் என்னென்ன விளையப் போகிறதோ என்று, சீதை என்ற பெயரை சொல்லி சீதையால் தான் அழிவு என்பதை அவளும் சுட்டுகிறாள். பாடலை பார்த்து விடலாம். அதிகாயன் வதைப்படல பாடல். அடுத்த பாடல் போடலாம். ஏது ஐயா சிந்தித்து இருக்கின்றாய் எண்ணிறந்த கோதையார் வேல் அரக்கர் பட்டாரை கூவாயோ, பேதையாய் காமம் பிடிப்பாய் பிழைப்பாயோ, சீதையால் இன்னும் வருவ சிலவேயோ. சீதையால் இன்னும் வருவ. இந்த கட்டத்தில் அதிகாயன் மட்டும் மாண்டிருக்கின்றான். தொடர்ச்சியாக இந்திரஜித்து, அவனுடைய மூலபலம் எல்லோரும் அழிந்து போகிறார்கள். யாரும் மிச்சம் இருப்பதில்லை, வீரனை தவிர. சீதையால் இன்னும் வருவ. அதனால் தான் அன்னை அவள் சீதை அனைத்துலகும் ஈன்றாள் என்று உன்னி உரைத்தேன். அந்த பாடலை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அந்த பாடலுக்கு இந்த 2 பாடல்களும் வால். அடுத்த பாடலை போடலாம். மண்டோதரியின் புலம்பல் அல்லது மண்டோதரியின் கதறல், மண்டோதரியின் அழுகையின் இறுதி பாடல் இது.
ஆறா அமுதாய் அலைகடலில் கண் வளரும் நாராயணன் என்று இருப்பேன் ராமனை நான் ஓராதே கொண்டு அகன்றாய் உத்தமனார் தேவி தன்னை பாராயோ நின்னுடைய மார்பு அகலம் பட்ட எல்லாம் என்று மண்டோதரி கதறுகின்றார். ஆறா அமுதாய் அலைகடலில் கண் வளரும் நாராயணன் என்று இருப்பேன் என் ராமனை அவ்வாறு நான் எண்ணிக்கொண்டு இருப்பேன். நான் இருந்தேன். ஓராதே கொண்டு அகன்றாய், இதை நான் உணர்ந்த வகையில் நீ உணராமல், நான் இதை ஓர்ந்து விட்டேன், நீ இதை ஓராமல் கொண்டு அகன்றாய். உத்தமனார் தேவிதனை கொண்டு அகன்றாய். உத்தமனார் தேவி, அந்த நாராயணனுடைய தேவி சீதையை கொண்டு அகன்றாய். வஞ்சனையாக அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நீ போய் அவளை தூக்கி கொண்டு அங்கிருந்து அகன்று இலங்கை வந்தாய். ஓராதே தூக்கி கொண்டு, வஞ்சனையால் தூக்கி கொண்டு அவர்கள் இருக்கும் இடத்தை விட்டு அகன்று இலங்கை வந்தாய். யாரை கொண்டு அகன்றாய்? உத்தமனார் தேவிதனை ஓராமல் கொண்டு அகன்றாய். பாராயோ நின்னுடைய மார்பு அகலம் பட்ட எல்லாம். உன்னுடைய மார்பில் என்னெல்லாம் விளைந்திருக்கு பார்த்தாயா? எவ்வளவு தூரம் சல்லடை கண்ணாக பிளக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தாயா என்று மண்டோதரி புலம்புகிறாள். இந்த பாடலை 2 வாரத்துக்கு முன்னாலேயே நான் அனுப்பிச்சிருந்தேன். இதை படித்துவிட்டு ஆர்சி குமரன் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஐயா, மண்டோதரி நாராயணனை ராமன் என்று நான் இருந்தேன் என்று இங்கே பதிவு இருக்கிறாள். இதே மண்டோதரி 2 பாடல்களுக்கு முன்னால் அயனார்க்கும் சிவனார்க்கும் செங்கன்மார்க்கும் வலியான் என்று திருமாலையை விட அங்க திருமாலை அப்படி சொல்லி இங்க திருமாலை இப்படி சொல்லும் பொழுது ஒரு முரண் இருப்பது போல இருக்கிறதே என்று அவர் கேட்டிருந்தார். என்னால் ஒன்றே ஒன்றுதான் சொல்ல முடியும் பதிலாக. இந்த ஆறா அமுதை அலைகடலில் கண் வளரும் என்ற பாடலை பல பதிப்புகளும் கம்பன் பாடல் இல்லை என்று மிகை பாடலாக தள்ளி வைத்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு காரணம் இதாக இருக்கக்கூடும். இந்த பாடல் சென்னை கம்பன் கழகத்தில் இது மிகை பாடலாக இல்லை சார், இது ஒரிஜினல் பாடலாக இல்லை, மிகை பாடலாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஊவேசா பதிப்பும் அண்ணாமலை பதிப்பும் இதை கம்பனுடைய ரெகுலர் பாடலாகவே எடுத்துக்கொண்டு அதற்கு உரை, அதற்கு விளக்கம் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஒரே ஒரு வித்தியாசம் தான் மிகைப்பாடலுக்கும் உரை பாடலுக்கும் என்றால், மிகைப்பாடல்களுக்கு உரை எழுதப்படுவது இல்லை. கம்பனுடைய பாடல் என்று சான்றோர்கள் கருதிய எல்லா பாடத்திற்கும் உரை, விளக்கம், அரும்பத உரை, கிராஸ் ரெஃபரன்ஸ், எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டாக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மிகைப்பாடல்களுக்கு எதுவுமே கிடையாது. இந்த பாடலுக்கு ஊவேசா அவர்களும் அண்ணாமலை பதிப்பு கழகமும் உரையும் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் சென்னை கம்பன் கழகம் இதை மிகைப்பாடல் என்று தள்ளி வைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த பாடலுக்கும் 2 பாடல்களுக்கு முன்னால் சொன்னதுக்கும் முரண் இருப்பதால் இதை மிகைப்பாடல் என்று தள்ளி வைத்தார்களா என்பது எனக்கு தெரியாது. இவ்வாறு பாடல் எடுத்துடலாம். இவ்வாறு மண்டோதரியின் புலம்பல் நிகழ்கிறது. கதறி அழுகிறாள். இவ்வளவு பாடலும் சொல்லிய மண்டோதரி இறுதியாக தன்னுடைய கணவனை பார்க்கின்றாள். அவன் உடல் மீது விழுகின்றாள், இறந்து போகின்றாள். இத சோசோமையா தான் சொல்லுவார். தற்கொலை அன்று விஷம் குடிச்சோ, கத்தி எடுத்து குத்திண்டோ, கழுத்து நெரிச்சுண்டோ, தூக்கு போட்டோ அந்த மாதிரி இல்லை. தன் உயிரை தானே வாங்கிக் கொள்வது அன்று. தன் உயிரை தான் விரும்பும் பொழுது நீக்கிக் கொள்ளுவது. பீஷ்மருக்கு அந்த ஒரு வரம் இருந்தது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தன் உயிரை தானே போக்கிக் கொண்டார். தற்கொலை அன்று தன் உயிரை தானே போக்கிக் கொள்ளும் அந்த ஒரு சோகத்தின் மிகப்பெரிய தாக்கம் என்று கொள்ளலாம். மண்டோதரி கணவனின் உடல் மீது விழுந்து இறந்து போகின்றாள். இதை குறிப்பாக கம்பன் பதிவு செய்கின்றான். வான்மீகத்து மண்டோதரி ராவணன் உடல் மீது விழுந்து இறப்பது இல்லை. சின்ன வித்தியாசம்தான்.
நம்ம உரையாசிரியர்கள் எல்லாம், நானும் அதை நம்புறேன். கம்பன் கற்புடைய பெண்டிருக்கு அழகு என்பதாக எவ்வாறு சிலப்பதிகாரத்தில் கோப்பெருந்தேவி பாண்டியன் உடல் மீது விழுந்து உடல் விட்டாளோ, அதுபோல ராவணன் உடல் மீது மண்டோதரியும் வீழ்ந்து உயிர் விட்டாள் என்பதை கம்பன் பதிவு செய்கிறான். சிலப்பதிகாரத்தை போல என்று சொல்பவன் வரதராஜன், கம்பன் அதுக்கெல்லாம் போல. இந்த ரெண்டு நிகழ்வையும் ஒப்பிட்டு பார்த்தால் கோப்பெருந்தேவி பாண்டியன் உடல் மீது வீழ்ந்து உயிர் துறப்பது போல மண்டோதரியும் ராவணன் உடல் மீது வீழ்ந்து உயிர் விடுகிறாள். மூல நூலில் இல்லாத ஒரு சிறிய மாற்றம் இது. இதனால் தானோ என்னவோ மண்டோதரி மிகச்சிறந்த கற்புடைய ஒரு பெண்மணி என்று போற்றப்படுகிறாள். கற்புடைய 5 பெண்மணிகள் என்று நான் சின்ன வயசுல கேட்ட ஒரு ஸ்லோகம், பலருக்கும் அது ஞாபகம் இருக்கலாம். அகல்யா, திரௌபதி, சீதா, தாரா, மண்டோதரி ததா பஞ்சகன்யா ஸ்மரேன் நித்தியம் சர்வபாப விநாசனம் என்று. பஞ்சகன்யா, 5 பெண்டிர்கள் கற்பில் சிறந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அகல்யா, திரௌபதி, சீதா, தாரா, மண்டோதரி ததா பஞ்சகன்யா ஸ்மரே நித்தியம் சர்வபாப விநாசனம் என்று இவர்கள் பெயரை சொன்னாலேயே பாபமெல்லாம் போகும் என்பதாக. இதுல 3 பாத்திரங்கள் ராமாயண கதாபாத்திரங்கள். அகல்யா, சீதா, தாரா, மண்டோதரி 4 பாத்திரங்கள். அகல்யையும் கம்பராமாயணத்தில் வருகிறாள். அகல்யா, சீதா, தாரா, மண்டோதரி. திரௌபதி மட்டும்தான் விளக்கு என்று இப்பேற்பட்ட ஒரு தாக்கம், இப்பேற்பட்ட ஒரு ஆக்கம் இருந்ததால் மண்டோதரி உயிர் விடுகிறாள். பாடலை பார்க்கலாம். பாடலை போடலாம். குகன் என்று அழைத்தனள் ஏங்கி எழுந்து கவன் பொன் தழைத்த பொறு மார்பினை தன் தழை கைகளால் தழுவி தனி நின்று அழைத்து உயிர் நீத்தாள் உயிர்த்தாள் உயிர் நீங்கினாள். என்ன ஒரு பாருங்க இந்த முரண். உயிர்த்தாள் ஒரு வார்த்தை, உயிர்த்தாள் உயிர் நீங்கினாள். உயிர்த்தல் என்பது பெருமூச்சு விடுது. என்று அழைத்தனள். இவ்வாறு நான் சொன்ன பல பாடல்களாக ராவணனுடைய இறப்பு குறித்து குமுறி அழுது என்று அழைத்தனள் ஏங்கி எழுந்து அவன் பொன் தழைத்த பொறு மார்பு. பொறு என்றால் ஒப்பு, ஒப்புதல் கூற முடியாத, இணையில்லாத, ஈடில்லாத அந்த மார்பினை தன் தழை கைகளால் தழுவி தனி நின்று அழைத்து உயிர் நீங்கினாள். தான் மட்டும் என கூட ஏகப்பட்ட மற்ற அந்த லிஸ்டெல்லாம் பார்த்தோம். வான மகளிர், அவ மகளிர், இவ மகளிர்னு ராவணனுக்குரிய உரிமை மகளிர் எல்லோரும் தனி நின்று அழைத்து, தான் மட்டும் தனியாக நின்று ராவணனுடைய பெயர் சொல்லி அல்லது அவனை கூவி அழைத்து உயிர் நீங்கினாள். இந்த தனி நின்று அழைத்து என்பதற்கு எப்போ ஒரு முறை கம்பபாரதி ஐயா ஒரு வியாக்கியானம் சொன்னதாக எனக்கு ஞாபகம். தனி நின்று அழைத்து, அவருடைய பார்வை கணவன் மனைவி இருவருக்கு மட்டுமே ஒருவரை மற்றவர் விழித்து கொள்ளும் சில சொற்கள், விழிகள், அடைமொழிகள் இருக்கலாம். யாருக்கும் தெரியாது. கணவன் மனைவியை கொஞ்சும் பொழுதோ, அதே மாதிரி மனைவி, இவர்கள் இருவருக்கும் மட்டுமே தெரிந்த அந்த தனியான சொல்லை சொல்லி அழைத்து அவனுக்கும் தனக்கும் இருந்த நெருக்கத்தை எல்லாம் நினைவு கூர்ந்து அவன் மேலே விழுந்து உயிர் துறந்தாள் என்று தனி நின்று அழைத்து. அழைத்து என்பதற்கு அந்த குறிப்பிட்ட சொல்லை சொல்லி, அந்த குறிப்பிட்ட விழியை சொல்லி அழைத்து உயிர் நீத்தாள் என்று கம்பபாரதி ஐயா சொன்னதாக எனக்கு ஒரு ஞாபகம். ஆக மண்டோதரி இறந்து போகிறாள் ராவணனுடைய உடல் மீது விழுந்து. சிலப்பதிகாரம் என்று சொன்னேன், அதில் கோப்பெருந்தேவி உயிர் விட்டது போல என்று சிலப்பதிகாரத்தில் 2 இடங்களில் கோப்பெருந்தேவி உயிர் விட்டது சொல்லப்படுகிறது. ஒன்று வழக்குரைக்காதை, மற்றொன்று காட்சிக்காதை.
வழக்குரைக்காதை அந்த செயலை பார்த்து விடலாம். நாம் எல்லோருக்கும் தெரிந்தது பாடல். அடுத்த பாடல் போடலாம். புன்சை கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன் யானே கள்வன் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதற் பிழைத்தது கெடுகையின் ஆயுளென மன்னவன் மயங்கி வீழ்ந்தனனே தென்னவன் கோப்பெரும் தேவி குலைந்தனல் நடுங்கி கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல்லென்று இணையடி தொழுது வீழ்ந்தனளே மடமொழி. வீழ்ந்தனளே, வீழ்ந்து இறந்து போகிறாள் அவள். இது வழக்குரை காதை. இதை பின்னால் சேரஞ்செங்குட்டுவனுக்கும் இளங்கோவடிகளும் இருக்கும் பொழுது நான் ஊர் மக்கள் எல்லாம் கண்ணகியை பார்த்தோம், வானத்தில் இருந்து ஒரு தேர் வந்து அவளை கூட்டிக் கொண்டு போனது என்பதையெல்லாம் விரிவாக சொல்லும் பொழுது அந்த காட்சி கதையில் அவர்கள் சொல்லும் இதே வார்த்தை. அடுத்த பாடல். அரிமான் ஏந்திய ஏன் எடுக்கிறீங்க? அந்த பாடல் போடுங்க ஐயா. அரிமான் ஏந்திய அமளிமிசை இருந்த திருவீழ் மார்பின் தென்னர் கோமான் தயங்கினர் கோதை தன் துயர் பொறான் மயங்கினன் கொல் என மல அரடி வருதி தலைத்தாள் நெடுமொழி தன் செவி கேளால் கலக்கம் கொள்ளாள் கடுந்துயர் பொறாள் மன்னவன் செல்வொழி செல்கையான் என மன்னவன் செல்வொழி செல்கையான் என தன்னுயிர் கொண்டு அவனுயிர் தேடினாள் போல் பெருங்கோப்பெண்டும் ஒருங்குடன் மாய்ந்தனள் என்று, தன் உயிர் கொண்டு அவன் உயிர் தேடினாள் என்று அவளும் உடனடியாக மாய்ந்து போனாள் என்பது கற்புடைய மங்கர் கணவன் இறந்தால் உயிரோடு இருப்பது இல்லை என்பதை நிலைநாட்டுவது போல கோப்பெருந்தேவி இறந்தது போல மண்டோதரியும் இறந்தாள் என்று மூல நூலில் இல்லாத ஒரு செய்தியை புகுத்தி கம்பன் மண்டோதரியின் பாத்திரத்திற்கு ஒரு மாபெரும் உயர்வு தருகிறான் என்பது என்னுடைய கருத்து. அடுத்த பாடல். மண்டோதரி ராவணனுடைய உடல் மீது வீழ்ந்து இறந்து போகிறாள். தொடர்ந்து வானமங்கையர் விஞ்சையர் மற்றும் மத்தான மங்கையரும் தவப்பாலவர் ஆனமங்கையரும் அருங்கற்புடை மானமங்கையர் தாமும் வழுத்தினார். எல்லோரும் மண்டோதரியை வாழ்த்துகிறார்கள். வானமங்கையர், விஞ்சையர் மற்றும் அத்தானமங்கையர். தானவர் என்பதும் ஒரு அரக்கர். தானு என்ற ஒரு அரக்கனிடந்து வேண்டவர்கள். தானமங்கையரும் தவப்பாலவர், தவம் செய்யக்கூடிய அரக்கர் பெண்டிர்களும் அல்லது தவம் செய்யக்கூடிய ஏனைய பெண்டிரும் தவம் செய்வார்கள். தவப்பாலவர் ஆனமங்கையரும் அருங்கற்புடை மானமங்கையர் தாமும் வழுத்தினர். வழுத்தினர் என்றால் வாழ்த்துதல். மண்டோதரியை வாழ்த்தினார்கள். வழுத்தினர் வள்ளுவனுடைய பிரயோகம். பார்த்து விடலாம் அதையும். அடுத்த பாடல். இதோட வால். வழுத்தினாள் தும்மினேனாக வழுத்தினாள் அழித்து அழுதால் யாருளி தும்மினீர் என்று அது வள்ளுவர் காலத்திலிருந்து தும்மினா ததாஸ்து 100 ஆண்டு என்று சொல்வது வள்ளுவர் காலத்திலிருந்தே இருக்கு. தும்மினேன் வழுத்தினாள். ஆனால் அடுத்தபடி யாருளி தும்மினீர் என்று அழித்து அழுதாள் என்று வழுத்தினாள். அடுத்த பாடல். இவ்வாறு மண்டோதரி ராவணன் உடல் மீது வீழ்ந்து உயிர் துறந்தவுடன் பின்னர் வீடணன் பேரெழில் தம்முனை வன்னி கூவி வரன் முறையால் மறை சொன்ன ஈம விதிமுறையால் தொகுத்து இன்னல் நெஞ்சினோடு இந்தனத்து ஏற்றினான். இந்தனம் என்பது பொதுவாக விறகு. இந்த இடத்தில் சிதை அல்லது ஃபியூனரல் பயர். பின்னர் வீடணன். பாருங்க, கம்பன் இது ஏதோ தற்செயலாக விழுந்ததா, கம்பன் எழுதி திங்க் பண்ணி போட்டானா அது தெரியாது. பின்னர் வீடணன் பேர் எழில் தம்முனை தனக்கு முன்பிறந்தவன் தன்னுடைய அண்ணன். அவனுக்கு கம்பன் கொடுக்கும் அடைமொழி பேரெழில் தம்முனை. எத்தனை இடங்களில் ராவணனுடைய இறப்புக்கு பிறகு இதை சொல்லிக்கொண்டே வருகிறான் பாருங்கள். மும்மடங்கு பொலிந்தன என்று ராவணனுடைய முகம் மும்மடங்கு பொலிந்தன என்று அங்கே பதிவு செய்கிறான். மண்டோதரி பார்க்கிறா. திருமேனி என்று அதனை விழிக்கின்றாள் அவள். வீடணன்
சிதையில் ஏற்றுகிறான். யாரை ஏற்றுகிறாள்? தன்னுடைய அண்ணனை. அந்த அண்ணனுக்கு கம்பன் கொடுக்கும் அடைமொழி பேர் எழில் தம்முனை, மிகுந்த அழகுடைய. ஏனென்றால் கள்ளமெல்லாம் உள்ளத்தில் இருந்து நீங்கி மும்மடங்கு பொலிந்தன அவனுடைய முகம் என்று அதே பதிவு, திருமேனி என்று சொன்ன அந்த பதிவு இங்கேயும் பேரெழில் தம்முனை என்பதாக வருகிறது. எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்தே கொட்டினானோ தெரியல, அந்த வார்த்தை வந்து விழுந்திருக்கு. பேரெழில் தம்முனை. வன்னி கூவி, வன்னி என்பது நெருப்பு, தீ. வன்னி கூவி நெருப்பை எடுத்து ஆவாகனம் பண்ணி வரன்முறையால், முன்னர் வகுக்கப்பட்ட ஈமச்சடங்குகள் எவ்வாறு செய்யப்பட வேண்டுமோ அதற்குண்டான வரன்முறையால், மறை சொன்ன ஈம விதி முறையால் தொகுத்து இந்தனத்து ஏற்றினான். யாரை? பேரெழில் தம் முனை, தன்னுடைய அண்ணனை சிதையில் ஏற்றினான். எவ்வாறு? இன்னல் நெஞ்சினோடு, மிகுந்த வருத்தம் மிகுந்த துன்பம் உடைய நெஞ்சனாக வீடணன் ராவணனை சிதையில் ஏற்றுகிறான். அடுத்த பாடல் மிகைப்பாடல். இந்தனத்து அகில் சந்தனம் இட்டு மேல் அந்த மானத்து அழகுறத்தான் அமைத்து எந்த ஓசையும் கீழுற ஆர்த்து இடை முந்து சங்கொலி எங்கும் முழங்கிட. சிதையில் எவ்வாறு ராவணனை உடனே ஏற்றுகிறான் ஃபர்தர் விவரம், ஃபர்தர் டீட்டெயில். இந்தனத்து விறகு, சிதை, சந்தனம் இட்டு, அகில் இட்டு, வாசனை மரங்கள் அவற்றையெல்லாம் அடுக்கி, மேல் அந்த மானத்து அழகுற ஒரு விமானம் மாதிரி ஒண்ணு அமைத்து, அப்புறம் அழறான் வீடணன். எப்பேற்பட்ட அழுகு தெரியுமா? எந்த ஓசையும் கீழுற. பாருங்க கம்பனுடைய வார்த்தை. நீங்க எந்த விதமான ஒலியை எடுத்தாலும் அந்த ஒலியெல்லாம் வீடனுடைய இந்த அழுகைக்கு முன்னால் தாழ்ந்து போகும். இது வந்து 1 மில்லியன் டெசிபல்னா எந்த ஓசையும் 0.01 டெசிபல் என்ற அளவிற்கு ஓங்கி அழறுகிறான். எந்த ஓசையும் கீழுற ஆர்த்து இடை முந்து சங்கு ஒலி என்றும் முழங்கிட. கம்பன் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஈமச்சடங்குகளில் சங்கு ஒலி உண்டு. இது கம்பன் காலத்திலிருந்து எடுத்துக்கணுமா இல்லைன்னா ராவணன் காலத்திலிருந்து எடுத்துக்கணுமா தெரியாது. நான் கம்பன் காலத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறேன். சங்கு ஒலி எங்கும் முழங்கிட ஈமக்கடன்களை எல்லாம் வீடணன் முறைப்படி ராவணனுக்கு செய்தான். அடுத்த பாடல். கொற்றவன் குடையோடு கொடிமிடைந்து உற்ற ஈம விதியின் உடம்படி சுற்ற மாதர் தொடர்ந்து உடன் சூழ்வர மற்ற வீரன் விதியின் வழங்கினான். அந்த இறுதியாக உடலை சுற்றி வருகிறோம். இன்றைக்கும் அது நடக்கிறது. கொற்ற வெண்குடையோடு கொடி, ராவணனுடைய கொடி, ராவணனுடைய வெண்குடை, இவற்றையெல்லாம் தூக்கி கொண்டு கொற்ற வெண்குடையோடு கொடிமிடைந்து உற்ற ஈம வீதியின், அந்த சடங்கு நடக்கக்கூடிய அந்த ஈம வீதி, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நடந்து வரக்கூடிய பாதை, சுற்ற மாதர் தொடர்ந்து உடன் சூழ்ந்து வர. சுற்றம் ராவணனுக்கு உறவினர், ராவணனுக்கு உறவான மாதர்கள் எல்லாம் தொடர்ந்து சூழ்ந்து வர மற்ற வீரன், மற்ற வீரன் என்பவன் இங்கே வீடணன். மற்ற வீரன் விதியின் வழங்கினான். என்ன வழங்கினான்? நெருப்பு வழங்கினான். ராவணனுடைய உடலுக்கு வீடணன் எரியூட்டுகின்றான். அடுத்த பாடல். கடன்கள் செய்து முடித்து, கடன்கள் செய்து முடித்து கணவனோடு உடைந்து போன மயன் மகளோடு உடன் அடங்க வெங்கனலுக்கு அவி ஆக்கினான் குடங்கொள் நீரினும் கண்சோர் குமிழியான். இந்த ஆக்கினான்ங்கிறது அவிக்கு அர்த்தாமல் போனோம். லைன் கரெக்டாக பாடல் எழுதப்படவில்லை. கடன்கள் செய்து முடித்து, ஈமக்கடன்கள் எல்லாம் உண்டோ எல்லா சடங்குகளையும் முடித்து கணவனோடு உடைந்து போன மயன்மகளோடு, கணவனோடு உடைந்து போனவள், கணவனோடு மாண்டு போனவள், கணவனோடு இறந்து போனவள் மயன்மகள் மண்டோதரி. ராவணனுக்குண்டான கடன்கள் எல்லாம் செய்து அவனோடு உடன்
உயிர் துறந்த மயன்மகள் அந்த உடம்பையும் சேர்த்து வெங்கனலுக்கு அவி ஆக்கினான். இது ஒரு முக்கியமான வார்த்தை. அவி என்பது வேள்விக்கு நாம் சொரியும் ஒரு ஆகுதி. ராவணனையும் மண்டோதரையும் நெருப்புக்கு அவியாக்கினான். ஒரு உயர்ந்த நிலையில் ஆகுதியாக அளித்தான், அவியாக்கினான். யாரு? குடங்கொள் நீரினும் கண் சோர் குமிழியான். குடங்குடமாக கண்களில் நீர் பொழியக்கூடியவன் அந்த வீடணன் மண்டோதரியின் உடலையும் ராவணனுடைய உடலையும் தீக்கு அவி ஆக்கினான். அடுத்த பாடல். மற்றையோர்க்கும் வரன் முறையால் வகுத்து உற்ற தீ கொடுத்து உண்குறு நீர் உகுத்து எற்றையோர்க்கும் இவன் அல்லது இல் என வெற்றி வீரன் குறை கடல் மேவினான். குறை கடல் மேவினான். கடல் மேவினான், பாதத்தை சென்று அடைந்தான். கடல் என்பது வீரக்கடல் அணிந்த பாதம். குறைகடல் மேவினான். குறை என்றால் ஒலித்தல், சத்தம் போடுதல். காலில் சிலம்போ காலணியோ போட்டிருந்தால், வீரக்கடல் அணிந்திருந்தால் அது ஒலி எழுப்பும். ஸோ ஒலி எழுப்பக்கூடிய கடலை அணிந்த ராமனுடைய பாதத்தை மேவினான், சென்றடைந்தான். அடைந்தவன் வெற்றி வீரன் என்று கொள்ளலாம், அல்லது வெற்றி வீரன் குறைகடல். எப்பொழுதுமே வெற்றியை பெறக்கூடிய ராவணனுடைய குறைகடலை வீடணன் மேவினான். ராமனுக்கு ஒரு அடைமொழி தரான் பாருங்க இந்த இடத்துல கம்பன். எற்றையோர்க்கும் இவன் அல்லது இல். யாருக்கானாலும் அவர்கள் உய்ய வேண்டும் என்றால், அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால், அவர்களுக்கு உற்றவன் என்றால், அவர்களுக்கு நன்மை விளைவிப்பவன் என்றால் ராமனை விட வேறு ஒருவர் இல்லை. எற்றையோர்க்கும் இவன் அல்லது இல். இவன்தான் சரணம், இவன்தான் காப்பாற்றுபவன், இவன்தான் எல்லாம் என்று இவனை விட்டால் ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய வெற்றி வீரனாகிய ராமனுடைய ஒலி எழுப்பக்கூடிய கடலை அடிந்த பாதத்தை வீரனன் மேவினான் என்பது பொருள். எற்றையோர்க்கும் இவன் அல்லது இல் என்பது ராமனை சுட்டும் ஒரு வழி. இதை படிக்கும் பொழுது கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ, ராமபிரானை மட்டும்தான், அதுபோல எற்றையோர்க்கும் இவன் அல்லது இல் என்று உறுதிபட கம்பன் சொல்கிறான். மற்றையோர்க்கும் வரன்முறையால் வகுத்து. மற்றையோர் பொருள். மற்றையோர் என்பதற்கு நான் பொருள் கொள்வது, ஒரு சில உரையாசிரியர்களும் இவ்வாறு சுட்டுகிறார்கள். மற்றையோர் என்பது இந்திரஜித், கும்பகர்ணன். அவர்கள் உடல் எரியூட்டப்பட்டதாக அவர்களுடைய இறப்புக்கு பிறகு எந்த இடத்திலும் பதிவு இல்லை. இது ஒரு விஷயம். ராவணனுடைய உடல் எரியூட்டப்படுகிறது என்ற பதிவு இங்கே இருக்கிறது. கும்பகர்ணன் இறந்து போனவுடன் அவனுடைய உடல் எரியூட்டப்பட்டதா என்ற பதிவு குறிப்பாக இல்லை. தலை மட்டும்தான் கழுத்துல கடலை கொண்டு சாச்சிடுறான் ராமன் கும்பகர்ணனுடைய வேண்டுகோள் படி. இந்திரஜித்தின் உடல் எரியூட்டப்பட்டதா என்ற செய்தி கம்பராமாயணத்தில் இல்லை, நான் அறிந்த மட்டில். ஸோ அவர்களுடைய உடல்களையும் சேர்த்து மற்றையோருக்கும் என்பது ராவணனுடன் இறந்த அவனுடைய உறவினர் மூலம் எல்லாம் இருக்கட்டும், அது தவிர குறிப்பாக நான் கும்பகர்ணனை சுட்டுகிறேன், இந்திரஜித்தையும் சுட்டுகிறேன். மற்றையோர் என்ற வார்த்தை அவர்களை சுட்டுவது, அவர்களை குறிக்கிறது என்பது வரதராஜனுடைய பார்வை. அவர்களுக்கும் வரன்முறையால் வகுத்து உற்ற தீ கொடுத்து அவர்களையும் சிறையில் ஏற்றி எரியூட்டி அவர்களையும் தகனம் பண்ணுகிறான். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடனில் உண்குறு நீர் உகுத்து எல்லாவற்றையும் வீடனன் செய்கிறான். மற்றையோருக்கும் என்பது குறிப்பாக கும்பகர்ணனை சுட்டுகிறது என்று நான் பொருள் கொள்வதற்கு ஒரு காரணமும் உள்ளது. இதை எடுத்துடலாம். கும்பகர்ணன் போருக்கு வருகிறான். வந்திருப்பவன் யார் என்று ராமன் கேட்க வீடண்ணன் அவனுக்கு அறிமுகப்படுத்துகிறான். வந்திருப்பவன்
கும்பகர்ணன் என்று. அவனை போய் நம்ம பக்கத்துக்கு கூட்டு வரலாமே என்று சுக்ரீவன் ஒரு யோசனை சொல்ல, வீடன் கும்பகர்ணனை போய் அழைக்கிறான், என் பக்கம் வந்து விடு என்று. கும்பகர்ணன் மறுக்கிறான். நல்ல அற்புதமான சில வாதங்கள் எல்லாம் வைத்து, நீர்க்கோல வாழ்வை நச்சி போர்க்கோலம் தெரித்து விட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன் என்றெல்லாம் சொல்லி வீடணனை திருப்பி அனுப்பி விடுகிறான். வீடணனை கும்பகர்ணன் திரும்ப ராமனிடமே போய் சேர் என்று அனுப்புவதற்கு அவன் சொல்லும் பல காரணங்களில் ஒரு காரணம், நீ ஒருவனாவது உயிரோடு இருந்தால் எங்களுக்கெல்லாம் ஈமக்கடன் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குயா என்று, எங்களுக்கு ஈமக்கடன் செய்வதற்காகவாவது நீ உயிர் பிழைக்க வேண்டும், அதற்காக நீ ராமன் பக்கத்திலேயே இரு, இந்த பக்கம் வந்துடாத என்று வீடணன் இந்த பக்கம் வருவதாக எண்ணி கும்பகர்ணன் தவறாக எண்ணிக்கொண்டு அதை சொல்கிறான். தன்னை அழைத்த போதும் மறுத்து விடுகிறான். அப்பொழுது இவன் சொல்ற வார்த்தை, நீ அங்கேயே இரு, நான் அங்கேயே இருக்கேன் என்று. எங்களுக்கு ஈமக்கடன் செய்வதற்காகவாவது நீ உயிர் பிழைத்து அந்த பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று கும்பகர்ணன் பதிவு செய்கிறான். எங்களுக்கு ஈமக்கடன் செய்வதற்காக மட்டும் இல்லை, எனக்கெல்லாம் நீ ஈமக்கடன் செய்வாயாக என்ற வேண்டுகோளையும் கும்பகர்ணன் வைத்து வீடணனை திரும்ப அனுப்புகிறான் ராமன் இருக்கும் பக்கம். அந்த பாடலை பார்த்து விடலாம். அடுத்த பாடல் போடலாம். குகன் இந்த பாடலோட வால். போதினி ஐய பின்னை பொன்றினார்க்கு எல்லாம் நின்ற வேதியர் தேவன் தன்னை வேண்டினை பெற்று மெய்மை ஆதிநூல் மரபினாலே கடன்களும் ஆற்றி ஏற்றி மாதுயர் நரகம் நண்ணாத மாதுயர் நரகம் நண்ணா வண்ணமும் காத்தி மன்னோ. போதி நீ ஐய, நீ அந்த பக்கம் போ, இந்த பக்கம் வராத, மீண்டும் ராமனிடம் போ. போதி நீ ஐய, பின்னை பின்னால் 2 நாளைக்கு அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் பொன்றினார்க்கு எல்லாம், பொன்றுதல் என்றால் இறந்து போதல், மாண்டு போதல், நாங்கள் எல்லாம் இறந்து போயிடுவோம். போதினி ஐய பின்னை பொன்றினார்க்கு எல்லாம் வேதியர் தேவன் தன்னை வேண்டினை பெற்று, ராமன் உனக்கு என்னெல்லாம் அளிக்கப் போகிறானோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு, ஆதி நூல் மரபினாலே எந்த முறையில் ஈமக்கடங்கள் செய்யப்பட வேண்டுமோ அந்த நூல் மரபு, நூல் என்பது வேதம் என்று கொள்ளலாம், சாஸ்திரம் என்று கொள்ளலாம், நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய, சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வகையில் ஆதி நூல் மரபினாலே கடன்களும் ஆற்றி, ஈமக்கடன்களும் ஆற்றி ஏற்றி, எங்க ஏற்றி, எங்களை எல்லாம் சொர்க்கத்துக்கு ஏற்றி, நாங்கள் எல்லாம் வீர சொர்க்கம் துறக்கம் என்று சொல்கிறோமே, அந்த கடன்களும் மாற்றி எங்களை சொர்க்கத்துக்கு ஏற்றி, சொர்க்கத்துக்கு நாங்கள் சென்று விட்டதால் மாதுயர் நரகம் நன்னா வண்ணம், நரகத்திற்கு நாங்கள் போகாமல் நாங்கள் சொர்க்கத்திற்கு போகும் வழியாக எங்களுக்கு ஆதிநூல் மரபினாலே கடன்களும் மாற்றி, அதற்காக நீ போதினி ஐய, அதற்காக நீ ராமனுடைய பக்கம் இரு, இங்க வந்து விடாதே என்று சொல்லி வீடணனை கும்பகர்ணன் திரும்ப அனுப்புகிறான். இதைத்தான் மற்றையோர்க்கும் வரன்முறையால் வகுத்து என்று, மற்றையோர் என்பது குறிப்பாக கும்பகர்ணனையும் ஆப்வியஸ்லி அசோசியேட்டட் வித் தட் இந்திரஜித்தையும் சுட்டுகிறது என்று நான் கருதுகிறேன். அடுத்த பாடல். இவ்வாறு இதை பாடல் எடுத்துடலாம், வேணாம். இவ்வாறு ராவணனை மண்டோதரி உடனிருக்க சிறையில் ஏற்றி தகனம் பண்ணி, மற்றவர்களையும் சிறையில் ஏற்றி, இந்திரஜித் கும்பகர்ணன் ஆகியோரையும் சிறையில் ஏற்றி, எல்லோருக்கும் முறைப்படி ஈமச்சடங்குகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிய பிறகு வீடணன் ராமனை போய் பார்க்கிறான். இறுதி பாடல். பாடலை பார்க்கலாம். பாடலை போடலாம். வந்து தாழ்ந்த துணைவனை வள்ளலும் சிந்தை வெந்துயிர் தீரிதி தெள்ளியோய் முந்தை எய்தும் முறைமை இது காமியனா அந்தமில் இடர்பாரம் அகற்றினான். வீடணன் அண்ணனுக்கு, அன்னிக்கு
அண்ணா கும்பகர்ணனுக்கு அண்ணாவின் பையன் இந்திரஜித்துக்கு எல்லோருக்கும் ஈமக்கடன் செய்துவிட்டு வந்து தாழ்ந்த வந்து ஆப்வியஸ்லி ராமனுடைய அடியில் வந்து பணிகின்றான். வந்து தாழ்ந்த துணைவனை வீடனுக்கு கம்பன் தரும் அடைமொழி. ராமன் அவனை துணைவனாக ஏற்றுக்கொள்கிறான். வந்து தாழ்ந்த துணைவனை வள்ளலும் ராமனும் சிந்தை வெண் துயர் தீரிதி. ஏன் இந்த மாதிரி உட்காந்து அழுது, ஏன் இந்த மாதிரி மன வருத்தப்படுகிறாய்? தெள்ளியோய், நீ ரொம்ப தெளிவுடையவன், மிகுந்த அறிவுடையவன். தெள்ளியோய் சிந்தை வெண் துயர் தீருதி. உன்னுடைய எண்ணத்தில், உன்னுடைய சிந்தையில் நீ கொண்டிருக்கும் இந்த வருத்தம் துன்பம் எல்லாவற்றையும் போக்குவாயாக. ஏனென்றால் இது முந்தை எய்தும் முறைமை ஆம். ஆண்டாண்டு காலமாக எந்நாளும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. ஏனென்றால் பிறந்தவர் இறந்து போவார். இது பிறப்பு உண்டு என்றால் இறப்பு ஒன்று உண்டு என்பது முந்தைய எய்தும் முறைமை இது. எனவே நீ சிந்தை வெண்துயர் தீரிதி என்று சொல்லி ராமன் அவனுடைய அந்தமில் இடர், அந்தம் எல்லையில்லாத வரையில்லாத வீடனுடைய துன்பத்தை மாற்றினான், பாரம் அகற்றினான் என்று ராவணன் வீடனனை அழைத்து அவனுக்கு ஆறுதல் சொல்கின்றான். இத்துடன் ராவணன் வதைப்படலம் நான் சொன்னது போல சென்னை கம்பன் கழகத்தில் முடிகிறது. ஒரு மிகைப்பாடலும் இருக்கிறது. இதன் பிறகு இணைய வீரன் இளவலை நோக்கி நீ புனையும் நன்முடி சூட்டுதி போயன அணைய வீரன் அடியின் இறைஞ்சவே அணையனோடும் அனுமனை சார்க எனாம். இணைய வீரன் இவ்வாறு சொன்ன வீடனனுக்கு சொன்ன ராமன் இளவலை நோக்கி தன்னுடைய தம்பியாக இலக்குவனை நோக்கி நீ புனையும் நன்முடி சூட்டுதி என்று இலக்குவனை பார்த்து வீடனனுக்கு நீ முடிசூட்டுவாயாக என்று ராமன் கட்டளையிடுகிறான். அணைய வீரன் அடியின் இறைஞ்சவே இலக்குவன் தன்னுடைய அண்ணனின் பாதத்தில் விழுந்து வணங்க அவனை நோக்கி ராமன் சொல்கிறான், அனுமனை சார்க, நீயும் அனுமனோடு சேர்ந்து இந்த முடிசூட்டு விழாவை நடத்து என்பதாக அனுமனை சார்க என்று ராவணன் வதைப்படலம் இந்த வகையில் முடிகிறது. ஒரு அடுத்த படலம் மீட்சி படலம். இந்த படலத்தோடு நிறுத்திக்கிறேன். மீட்சி படலம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மீட்சி படலம் என்பது ராமன் இலங்கையிலிருந்து அயோத்திக்கு மீளும் படலம் மீட்சி படலம். இதில் தான் சீதையனுடைய அக்னி பிரவேசம் இடம்பெறும். இன்னும் ஒரு 4 அல்லது 5 வகுப்புகளில் அதை பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல, இதுக்கு முந்தின பாடலுக்கு போங்க. குகன் இணைய வீரன் இளவலை நோக்கி நீ புனையும் நன்முடி சூட்டுதி போய் என்றான். அடுத்த மீட்சி படலத்தில் எவ்வாறு முடிசூட்டப்படுகிறது என்பதை விலாவாரியாக பார்க்க போகிறோம். ரொம்ப விஸ்தாரமாக கம்பன் வீடனனுக்கு இலக்குவன் எவ்வாறு முடிசூட்டினான் என்பதை பற்றி 10 பாடலோ 15 பாடலோ இருக்கு. எனக்கு நான் சற்றே யோசித்து பார்த்தேன். ராவணன் இறந்து போய்விட்டான். ராவணனை கொன்றது, ராவணனை அழித்தது முக்கியமான காரணம், தன் மனைவியை சிறைப்பிடித்தான். ராவணனை வீழ்த்திய பிறகு ராமன் உடனடியாக செய்திருக்க வேண்டிய காரியம், சீதையை கொண்டு வாருங்கள் இங்கே, அல்லது சீதையை அசோகவனத்திலிருந்து மீட்டு கொண்டு வாருங்கள் என்று அவனுக்கு ஆள் அனுப்பி இருக்க வேண்டும். அவளை கொண்டு வருவதற்கான அந்த முன்னெடுப்பில் ராமன் இறங்கி இருக்க வேண்டும். அதை ராமன் செய்யவில்லை. வீடணனுக்கு நான் உனக்கு அரசுரிமை தருகிறேன் என்று பிராமிஸ் பண்ணினவன் அடைக்கலம் சொல்லும் பொழுது அந்த தான் கொடுத்த வாக்கை, சரணாகதி என்று வந்தவனுக்கு சரணாகதி கொடுத்து அவனை அணைத்து கொண்ட பொழுது என்ன சொன்னானோ
அதை நிலைநிறுத்துவதுதான் முக்கியம். அதற்குத்தான் முன்னுரிமை. சீதையை கூட்டு கொண்டு வருவது அதற்கு பின்னால் நிகழ்ந்தாலும் போதும், பரவாயில்லை என்ற அளவில் ராமனுடைய பாத்திரத்தை உயர்த்துவதற்காக, அல்லது அதை முன்னெடுத்து ராமன் முதல் வேலையாக வீடணனுக்கு பட்டம் கட்டுகிறான். அதன் பிறகு சீதையை அழைத்து வருவது பற்றி நிகழ்த்துகிறான் என்பது ஒரு சிறிய பாயிண்ட்டுங்க. இத்துடன் ராவணன் வதைப்படலம் நிறைவு பெறுகிறது. என்னுடைய வகுப்பை இந்த அளவில் நான் இன்று நிறைவு செய்து கொள்கிறேன். வழக்கம் போல ஏதாவது கருத்து உங்களுக்கு இருந்தால், மேல் வியாக்கியானங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு தெரிந்தால் சொல்கிறேன். இல்லைன்னா ஐயா இருக்காங்க, சின்னப்பன் ஐயா, இல்லைன்னா படித்து கொண்டு வந்து பிறகு பார்த்து சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வரதராஜன். குகன், எல்லாரையும் அன்மியூட் பண்ணி விடுங்க. அவரவர்கள் அன்மியூட் பண்ணி கொண்டு ஒருவர் ஒரு தடவையில் பேசுங்கள். நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கும் போது உங்கள் வீட்டு சமாதானம் இல்லை ஃபோனில் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் திரும்ப நீங்களே மியூட் பண்ணி கொள்ளுங்கள். வகுப்பு சம்பந்தமான விஷயம் மட்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சின்னப்பன் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. அதாவது இந்த மிகைப்பாளர்களை இணைத்து பார்த்தால் இன்னும் சுவையாக இருக்கிறது என்பதை உங்களுடைய வகுப்புகளில் நான் உணர்கிறேன். என்றால் மிகைப்பாடல் என்று எதற்காக அவர் ஒதுக்கிறார்கள் என்று சொல்கிற பொழுது, அது ஒரு படித்த எழுதினவன் ஏட்ட கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தாங்கிற மாதிரி இந்த படித்த பலரும் இணைத்து விடுகிறார்கள் பல பாடல்களை. அதனால இந்த பாடல் சிறக்குது. இதற்கு மேல இன்றைய வகுப்புல என்ன பெரிய சிறப்புன்னு சொன்னா, இவ்வளவு மேற்கோள்கள். அடே அப்பா, அங்கங்க எடுத்து ஒரு சொல் இருந்தாலும் சரி, ஏமாப்புன்னு எடுத்தா ஏமாப்போம் பிணியறியோ, இப்படி எங்கெங்க துருவி துருவி ராமனுடைய அம்பு எப்படி துருவி துருவி ராவணனை தொலைச்சதோ, அது மாதிரி தமிழ் இலக்கியங்களை எல்லாம் நீங்க தொலைச்சு அப்படி எடுத்து சொல்கிற பொழுது எனக்கு இன்னைக்கு என்னுடைய காது செந்தமிழ் நாடனும் போதினிலே தேன் வந்து பாயுதுங்கிறது மாதிரி இன்னைக்கு அப்படி பாஞ்சியா. என்ன எவ்வளவு மேற்கோள்கள்! திருக்குறள் மட்டுமல்ல, ஒரே பாடல். இதெல்லாம் எதுக்காக மிகைப்பாடல்னு ஒதுக்குனாங்க என்று காரணம் தெரியல. அதனால இன்னைக்கு வகுப்பு இவ்வளவு மிகையா நான் சொல்றதா நினைக்காதீங்க, உணர்ந்து சொல்றேன். அதனால இன்னைக்கு ரொம்ப சிறப்பான எவ்வளவு மேற்கோள்கள், திருக்குறள், திருமுறைகள். அதே ரொம்ப உங்களுக்கு என்னுடைய பாராட்டும் வாழ்த்தும் ஐயா. நல்லா எனக்கும் இந்த ஐயம் உண்டு. இந்த ஏன் மிகைப்பாடல்கள் என்று வகைப்படுத்தி இருக்கிறார் என்று. ஏனென்றால் அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அதுவே மிகைப்பாடல் வச்சுட்டாங்க. அது கம்பன் பாடல் இல்லைன்னு எல்லோரும் அதை கம்பன் பாடல் தான் என்று எழுதி, அப்படி இருந்தாலும் அது மிகைப்பாடல் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. நாம் பொதுவாக அதுக்குள்ள போறதில்லை. ஏன்னா சான்றோர்கள், மெத்த படித்தவர்கள், அவர்கள் இவ்வாறு வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்படியே இருக்கட்டும். எங்கெங்கெல்லாம் ரெலவெண்டா இருக்கும் அங்கெல்லாம் நான் மிகைப்பாடல்கள் சொல்லுவதாக இருக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். அது மட்டுமல்ல, இன்னொரு சிறப்புன்னா, இது அவர்கள் ஒதுக்கணும் இல்ல, பிரதிபேதம்னு இருக்கு பாருங்க. ஏடுகள்ல இருக்கிற வேறுபாடுகள் இருக்கு பாருங்க. அந்த வேறுபாடுகளாலையும் விளைந்தா இருக்கலாம். அவங்க தனியா ஒதுக்கி இருக்கவே இல்லை. பிரதிபேதம் இருக்கு. இப்படி அதனால வேறுபட்ட கருத்துக்கள் வந்திருக்கலாம். அதனால மிகைப்பாடல் என்று அவர்கள் ஒதுக்கி இருக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வரதராஜன். நன்றி, வணக்கம். மற்றவர்கள்? ஐயா, சாம்பவி பேசுறேன். வணக்கம் ஐயா. சொல்லுங்க சாம்பவி. ஐயா, முதல் செய்யுள்ள மண்டோதரி, நான்முகன், சிவன், செங்கன்மால், இவா 3 பேரை விடவும் வலியான் அப்படின்னு சொல்றதுல இந்த செங்கன்மால்ங்கிறது திருமாலை குறிக்கிறது. இதுல 4000 திவ்ய பிரபந்தம் பெரியாழ்வார் பாசுரத்திலயும் வருது, செங்கன்மால் தான் கொண்டு போனான் அப்படின்னு. அந்த செங்கன்மால் அப்படிங்கிறது திருமாலுக்கான பேருங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்காயா? இப்ப நீங்க சொன்னீங்க அதே மாதிரிதான். இப்போ நீங்க 4000 திவ்ய சிவந்த நிறமுடைய கண்ணுடையவன், தாமரை கண்ணன், அந்த மாதிரி செந்தாமரை கண்ணன் என்று சொல்வது போல சிவந்த நிறமுடைய கண், செங்கண், மார்க்கும் என்பது, மால் என்பது அந்த இடத்துல திருமால். ஓகே. மால் என்பது திருமால், சிவந்த கண்களை உடைய திருமால். செங்கண்மால் கொண்டு போனானோ? இரண்டாவது ஒரு கேள்வி ஐயா. மண்டோதரி மத்தவங்கெல்லாம் விபீஷணன் சொல்றான், கும்பகர்ணன் சொல்றான், ராவணனை சீதையை உற்று அப்படின்னு. ஆனா மண்டோதரி
ராவணன் கிட்ட அந்த மாதிரி ஒரு விதமான கோரிக்கையும் வைக்கல அப்படிங்கிற மாதிரி வரப்போ அதுக்கு ஏதாவது காரணம் இருக்காயா? மனைவியா இருந்துட்டு விஷயம் தெரிஞ்சும் அவ ஏன் அந்த மாதிரி ஒரு அவனை ராவணனை வந்து அறிவுரை சொல்லல? அது வந்து குறிப்பிட்ட காரணம் எனக்கு தெரியலம்மா, ஏன் மண்டோதரி சொல்லவில்லை என்று. ஒரு காரணம் ரொம்ப ஈஸியா, அவனுடைய உடன்பிறப்பு கும்பகர்ணன், தாத்தா மாலியவான், வீரணன், என்னெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லிட்டாங்க ஏற்கனவே. நானும் சொன்னால் 10ஓட 11 அத்தோடு இது 1 ஆகும் என்று அவள் விட்டு இருக்கலாமோ என்று எனக்கு தோன்றுகிறது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் குறிப்பிட்ட காரணம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதை சொல்லும் பொழுதும், அதாவது இந்திரஜித் மரணம் அடைந்த போதுதான் இந்த வார்த்தை சொல்றான், நாளை இத்தகைய நன்றோ அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை என்னும் அமுதால் செய்த நஞ்சினால் நாளை நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகைய நன்றோ என்று சொல்லும் பொழுது ராவணன் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அது அவனுக்கு சுட்டாக அமைந்திருக்கலாம். ஏனென்றால் இதுக்கு முன்னாலதான் இந்திரஜித்தும் வந்து சொல்லிட்டு போயிருக்கான். ஆதலால் அஞ்சினேன் என்று அருளை ஆசைதான் அச்சிறைவால் விடுதியாயின் நனையவர் சீற்றம் தீர்வர் போதலம் புரிவர் என்று. ஆக எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள். மீண்டும் இப்பொழுதும் தம் பையன் போன அப்புறமாவது சீதையை விட்டுடு என்று சொல்வதற்காக இந்த அஞ்சினேன் அஞ்சினேன் என்ற பாடல் டைரக்டாக சொல்லாத ஒரு இம்ப்ளைடா இருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம். சேதுராமலிங்கம். சொல்லுங்க ஐயா. ஐயா, ரொம்ப அருமையா இருந்தது. அந்த மும்மூர்த்திகளையும் ராமனோடு ஒப்பிட்டு பல இடங்கள் இருக்கிறத நீங்க சொல்லும்போது இன்னொன்று ஞாபகத்துக்கு வந்தது உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். வாலி வதை படத்துல வாலி கடைசியா வாயை மூடும் பொழுது, வாதம் பண்ணிட்டே இருந்து முடியும் பொழுது, மூவர் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தர்மம் நீ பகைம் நீ உடைய உண்மைன்னு முடிப்பான் இல்லையா? அதுவும் ரொம்ப அருமையா இருந்தது. மூவர் மட்டுமல்ல, முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ அப்படின்னு ரொம்ப சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. அதே உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் நினைச்சேன். நன்றி. அது மாதிரி செங்கன் மால் பற்றி அம்மா பேசினாங்க. இந்த பாடல் பச்சைமே மலை போல் மணி பவளவாய் சவல கமல செங்கன் அப்படிங்கிறதும் ஞாபகத்துக்கு பேசும்போது நன்றி. ரொம்ப அருமையா இருந்தேன். ரொம்ப ரசிச்சு கேட்டேன். நான் வீட்டுக்கு வர முடியல, நான் வர வழியில கேப்லயே பாதி கேட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்து மறுபடியும் தொடர்ந்தேன், விடாம கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்தேன். நன்றி நன்றி நன்றி. கார்த்திகேயன் கதைக்கிறன். பாலுக்கு மோர் விடுறத உரை விடுறன்னு சொல்றது. அதான் பிறை பிறை பிறைன்னு, அதான் எங்க வீட்டுல உரகுத்தர் தான் சொல்லுவாங்க. சிலோங்க. ஆமா, பிறை என்பது இலக்கியத்தில் பிறை என்று சொல்லப்படுகிறது. நம்ம வீட்டுல உரைன்னு சொல்றோம்னு நினைக்கிறேன். எங்க வீட்லயும் உரகுத்தர் தான் சொல்லுவோம். சொல்றோம் சார். கம்பராமாயணத்திலேயே பல இடங்கள்ல கம்பருக்கு வந்து இடைக்குடியில இருக்கக்கூடிய சொல் வழக்குகள் சொல்லாக்கங்கள் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குங்கிறது பல பாடல்கள்ல தெரியுது. இதுல ரொம்ப ஒரு அழகான வார்த்தை துமிங்கிற வார்த்தை பிரயோகம் பண்ணுவார். இலக்கணப்படி அது சுத்தம் இல்லைன்னு அவரை சேலஞ்சு பண்ணும் போது கூட்டிட்டு போய் இடைக்குடியில காட்டுவார். இடைச்சி குழந்தைகளை ஒதுங்கி போங்க, கடையறதே துமி வருது அப்படின்னு சொல்றதா. சோ அதனால நமக்கு ஒரு அந்த அவருடைய காலத்து வட்டார வழக்குகள்லாம் நமக்கு தெரிகிறது. நன்றி நன்றி சங்கரையர். மற்றவர்கள் வாழை அடையாளங்கிறது மிம்மன் வாழை அடையாளங்கிறது ஒரு லேடி ஒண்ணு பேசணுங்கிறாங்க பாருங்க, அவங்கள விடுங்க சார். நான் கூட அடிக்கடி சுத்துமா காப்பி சுத்துனா யாரோ ஒருத்தங்க உமாபாரதி நான் ஓ மனுஷன் ரெண்டா மன திருத்துனா ஆழ்வார் சாமி உமாபாரதி பேச விடுங்க. உமா பேசுங்க. அந்த தனி நின்று அழைத்து உயிர்த்தாள் அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மகிழ்ச்சியாவும் நிகழ்ச்சியாவும் இருந்தது அந்த இடத்துல. இலங்கை ஜெயராஜ் சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னது உண்மையிலேயே கம்பரும் அப்படிதான் நினைச்சிருப்பார். ஏற்கனவே அனுமன் வந்து சீதை கிட்டக்க ராமன் சொன்ன அந்த தனி நிகழ்வுகளை சொன்னான்னு சொல்லும் போதும் சரி, இப்ப இந்த இடத்துல தனி நின்று அழைத்து உயிர்த்தாள் எப்படி ஒரு அந்த இன்டிமேட் வேர்ட்ஸ் அவ சொன்னா அப்படின்ற அந்த ஒரு கற்பனை வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அது வந்து அட்ராக்டிங்கா இருந்தது.
அந்த இடம் ரொம்ப என்ன ரொம்ப கவர்ந்தது. நீங்க சொன்னது அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒண்ணு. அடுத்தது இந்த செங்கன்மால் பத்தி பேசிட்டு இருந்தோம். அபிராமி அந்தாதியில செங்கன்மால் திருத்தங்கச்சியே அப்படின்னு பாடுவர். அபிராமி பட்டர் வந்து திருமாலோட சிஸ்டர் நீ அப்படின்னு பாடுற அந்த வரியிலையும் அதே செங்கன்மால் வருது. திருமால பல இடங்கள்ல இருக்குமா, செங்கன்மால் திருமால் பல இடங்கள்ல இருக்கு. நன்றி, நன்றி உமா. தேங்க்யூ. வணக்கம் அரசி பழனியப்பன் ஐயா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. எனக்கு வந்து இந்த நலவெண்பால ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அரங்கிடந்த நெஞ்சும் அருளொழுகு கண்ணும் மரங்கிடந்த செண்டோள் வலியும் திறங்கிடந்த செங்கன்மால் அல்லனேல் தேர்வேந்தர் ஒப்பரோ அங்கன்மா யாழத்தவர்க்கு. இந்த செங்கன்மால் அவர் என்ன சொல்றாரு யார் நலவெண்பால படிச்சுதான் பார்க்கணும். நான் வந்து அதை இப்போதைக்கு திருமால் தான் நான் வச்சுட்டு இருக்கேன். அவனையும் அந்த நலனையும் திருமால் சொல்றாரு இல்லையா? ஆமா, செங்கன்மால் என்ற சொல் வரும் இடங்களில் எல்லாம் திருமாலை குறிக்கிறது என்பது என்னுடைய அபிப்பிராயம். சரி சரி, நன்றி ஐயா. ஒரு சின்ன குறிப்பு உயிர்த்தாள் உயிர் நீத்தாள்ங்கிற போது ஞாபகம் என்ன வந்ததுன்னா, எல்லா ஜந்துவும் பிறக்கறதே மூச்சு உள்ள இழுத்து இன்ஹேல் பண்ணி தன்னுடைய லைஃப் ஆரம்பிக்கிறது. கடைசி மூச்சு உயிர்த்த பெண், கடைசி மூச்சை வெளிவிட்ட பெண் மரணமாகிறது. அந்த சோகம் பிரீதிங் நான் தான் சொல்லுவா. முதல் பிரீதிங் நம்ம மூச்சு உள்வாங்கி குழந்தை வந்து அந்த குவா குவான்னு அழறதுல இருந்து மூச்சை உள்வாங்கினது. கடைசி மூச்சு வெளியில விட்டுட்டு அப்புறம் மூச்சு இழுக்கலைன்னா பிராணன் வெளியில போயாச்சுங்கிறது தெரியும். ஸோ அந்த உயிர்த்தாள் உயிர் நீத்தாள்ங்கிறது ரொம்ப பொருத்தமான, ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு இயற்கை வழிபடி இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக. நன்றி ஐயா. வெங்கட்ராமன் சொல்லுங்க ஐயா. இந்த மிகைப்பாடல்ல வந்து நிச்சயமா இது மிகைப்பாடல் எனக்கு ஏன் தோன்றதுன்னா, அதாவது இப்போ ராவணனோட முடிவு வந்து ஒரு 10-15 நிமிஷத்துல இது நடக்குது. மண்டோதரி அவரோட அவதார மகிமையே, அவர் கடவுள், அவர் வந்து விஷ்ணு, இதெல்லாம் வந்தாருன்றதே பின்னாடி வரப்போற விஷயங்கள். அதனால அது வந்து கொஞ்சம் ஒரு அனக்ரானிசம் மாதிரி இருக்கு. ராமனை நான் இது பண்ணிருப்பேன்ட்டு ஒரு காரணம். 2வது காரணம், இந்த 10 நிமிஷத்துல என்ன இருந்தாலும் அந்த ராமனோட வாளியில தான் அவர் செத்து போனான் தன் கணவன். சாகடிச்சவனையே நான் வந்து வணங்கி இதுவா இருந்திருப்பனே அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் கம்பனோட நேச்சருக்கு அது சரி வரல, என்னோட ஃபீலிங். 1. 2வது வந்து செங்கன்மால் கேட்டாங்க இல்லையா மேடம், செங்கன்மால் இந்த ஒரு இன்டர்பிரேஷனை கேட்கும் போதுதான் அது தவறான இன்டர்பிரேஷனா கொடுக்கப்பட்டது அப்படின்றதுனால ராமானுஜர் வேதத்தை அங்க இது கேட்டுட்டு இருக்கும் போது இந்த டிஸ்கிரிப்ஷனுக்காக தான் அவர் விலகி போய் வைணவத்துல வேற ஒரு அர்த்தம் சொல்லி கொண்டு போனார். அதனால செங்கன்மால்ன்றது 100க்கு 100 பெருமாளை சொல்றதுதான். நன்றி ஐயா. நன்றி நன்றி, வணக்கம். அது என்னன்னா, பச்சை மலை போல் பவளவாய் செங்கன் அவன் வந்து பச்சை நிறத்தை உடைய இருக்க. அப்ப அங்க சிறப்பா தெரிவது செங்கன். அதனால பச்சை மலை போல் பவளவாய் செங்கன் அப்படின்னு வருது பாருங்க. அதனால அந்த செங்கன் மால் என்று வந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். மற்றவர்கள்? வணக்கம், சங்கர்குமார். சொல்லுங்க சங்கர்குமார். நீங்க இந்த கடைசி பாடலுக்கு ஒரு அழகா ஒரு விளக்கம் சொன்னீங்க. எனக்கு மேலே ஒரு சின்ன கருத்து எழுந்தது. அதாவது ஒரு அரசனை கொன்னதுக்கு அப்புறம் கடைசியில இருக்கும்போது அவங்களுடைய வீரர்கள்லாம் வந்து ரேன்சாக் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஆட்சியை வந்து உடனே உரியவன் கையில கொடுத்தா தான் ஹீ வில் செக்யூர் சீதைக்கு ஒன்றும் ஆகாமல் பார்த்துப்பான் விபீஷன். அப்படிங்கிறதுனாலையும் கூட இவன் வந்து முதல்ல அரசு கொடுத்துட்டாக்க இப்போ அவர் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அரசர்கள்லாம் விபீஷன் சொன்னதை கேட்டு தான் நடப்பாங்க. அதனால சீதைக்கு இப்போதைக்கு ஒன்றும் ஆகாது, முதல் ஆட்சியை வந்து உரியவன் கையில் கொடுத்துடணும் அப்படிங்கிறது செக்யூர் பண்ணது கூட வந்து சீதைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் பண்ணாருன்னு எனக்கு தோணிட்டு. ஓகே, தேங்க்யூ சங்கர்குமார், தேங்க்யூ. மற்ற கருத்துக்கள் வேறு ஏதாவது? தயரதனுக்கு கூட ஈமச்சடங்கு பத்தி விளக்கமா சொல்லல. இந்த ராவணனுடைய ஈமச்சடங்கை இவ்வளவு விரிவா சொல்ற போது நமக்கு அந்த சோகம், இந்த டிராஜிக் எஃபெக்ட் இருக்கு பாருங்க, அந்த துன்ப கண்ணீர் வடிப்பதற்கு ஒரு துணையா இருக்கு. அது ஒரு சிறப்பு. வாலியினுடைய ஈமச்சடங்குலாம் சொல்லல, ராவணனுடைய ஈமச்சடங்கை மட்டும் இவ்வளவு விரிவா சொல்ற பொழுது நாமே கண்ணீர் வடிக்குமாறு பண்ணிடுறான் கம்பன்.
வில்லனை ஒரு நல்லவன் மாதிரி காமிச்சு முடிச்சிடுறான். அதான். அதான் மும்மடங்கு பொலிந்த முகம், திருமேனி, ஆமா பேரெழில் தம்முனை, என்னென்ன வார்த்தை எல்லாம் போடுறான் பாருங்க. ஆமா ஆமா. நன்றி ராவணனுடைய நன்றி. வீழ்ச்சியில நம்மள கண்ணீர் வடிக்க வைக்கிறான். கரெக்ட். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் மீனாட்சி. வணக்கம் மீனாட்சி. எனக்கு 2 விஷயம் தான். இன்னைக்கு சுப திண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நீங்க எப்ப பார்த்தாலும் நான் சக்கரை பொங்கலை சர்வ் பண்ண கரண்டின்னு சொல்லுவேன். இன்னைக்கு அவர் நீங்க தான் வாளியும் சொல்லிட்டாரு, அம்பும் நீங்க தான் சொல்லிட்டாரு. ஸோ வாளியும் நீங்களே, ராம பானமும் நீங்களே, கரண்டியும் நீங்களே, அந்த மொத்தத்துக்கும் நீங்க தான் சொந்தக்காரர், யாரும் உரிமை கொண்டாட முடியாதுங்கிறத இந்த நேரத்துல ஐயா அவர்களுக்கு நன்றியோட நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி 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 ஐயா. இன்னல் நெஞ்சினோடு இன்னல் நெஞ்சினோடு இந்தனத்து ஏற்றினான் இருக்குது, அது ஏற்றினான் இருக்கணும் இல்லையா? ஆமா, ஏற்றினான் தான். நான் தப்பிமா ஏற்றினான் இருக்கு. இல்ல தப்பு ஏற்றினான், ஏற்றினான், அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். பாடல் 245 இந்தனத் ஏற்றினான். கரெக்ட். தேங்க்யூ. மற்ற கருத்துக்கள் ஏதாவது? சக்கரை பொங்கல் பெருமாறைக்கு நீங்கள் தான் முந்திரி பருப்பும் குருவும் சேர்த்து பரிமாறுவீங்க. நன்றி நன்றி நன்றி. வேறு கருத்துக்கள் எதுவும் இல்லை என்றால் குஹன் வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி.